Vanakkam and welcome back to Xylem NEET Tamil channel. நீங்கள் இணைந்திருப்பது Physics, the one short series with me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Yes. பசங்களா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யூனிட்ல இருந்து லாஸ்ட் 3 இயர்ஸா பெருசா கொஸ்டின்ஸ் எதுவுமே வரல நீட்டை பொறுத்த வரைக்கும். பட் ஒருவேளை இந்த வருஷம் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சேஃபர் சைடுக்காகத்தான் இந்த யூனிட். அண்ட் டிஸ்க்ளைமர், இது எக்ஸாக்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் கிடையாது, இது பிசிக்ஸ் கிளாஸ். ஸோ உங்க பிசிக்ஸ் நீட் எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கிறிஸ்பா உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதோட ரொம்ப எக்ஸாக்டான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வேணும், ரொம்ப நூக் அண்ட் கார்னர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, விச் இஸ் நாட் நெசசரி ஃபார் யுவர் நீட், பட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் யூனிட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, அதுக்கப்புறம் வந்து மோல் கான்செப்ட்ஸ் இருக்கு, போய் பாருங்க. ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் ஃபைனலா நம்மளோட தேவை என்னது, இந்த ரிசல்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பாப் அப் பண்றதா, இன்னும் கொஞ்சம் வந்து கிரேட் அப் பண்றதா நம்மளோட முக்கியமான வேலை. இந்த வேலைக்கு எல்லாரும் நீங்க வந்து துணை நிற்பீர்கள், கண்டிப்பா நான் ஒரு சீட்டு வாங்குவேன் மேம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணணும், கமெண்ட் செக்ஷன்ல #will_do ஓட ஒரு யோம் சேர்த்து போடுங்க பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல ஃபுல்லா நிரம்பி வழியணும். அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா, நம்ம செஷனுக்கு யாரும் இன்னும் லைக் பண்ணலையோ அவங்க எல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் இதுதான் வந்து உங்க நீட்டோட கம்ப்ளீட் கைடா இருக்க போகுது. அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான 2-3 வீடியோஸ் நீங்க விட்டுருவீங்க. அதுக்காகத்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இன்னும் நீங்க ஷேர் பண்ணாம இருக்கீங்களோ ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் we are the complete NEET examination guide, right? பசங்களா போயிடலாமா யூனிட்டுக்கு வித்தவுட் எனி டிலே? இன்னைக்கு இந்த யூனிட் தான் பார்க்க போறோம். கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். ஓகேவா? கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்கிரேடட் சிலபஸோட, அப்டேட்டட் சிலபஸோட பார்க்க போறோம். இனி மறுபடியும் சிலபஸ் மாறுற வரைக்கும் இதுதான் உங்களோட நீட் சிலபஸாக இருக்க போகுது. அதனால கிளியரா கவனிச்சுக்கோங்க. அண்ட் இந்த செஷனோட நோட்ஸ் உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெலகிராம்ல இருக்கு. இது வரைக்கும் எடுத்த எல்லா செஷனோட நோட்ஸும் நான் இன்னைக்கு அப்டேட் பண்ண போறேன். ஓகே, அதனால என்ன பண்ணிடுங்க, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. யார் இன்னும் வந்து ஜாயின் பண்ணலையோ அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுங்க. பிகாஸ் அங்கே உங்களுக்கு நோட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்குது. ஓகே, அண்ட் இந்த லிங்க் வேலை செய்யல மேம், இந்த QR கோட் திடீர்னு வேலை செய்யலையே அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேலை செய்யும். சப்போஸ் ஒரு வேலை முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு, அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க நம்ம கம்யூனிட்டியில ஐக்கியம் ஆயிக்கலாம் பசங்களா. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சாச்சு. நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னைக்கு இந்த டிக் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாம் தான் பார்க்க போறோம். மேம் எல்லாமே டிக் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி, பிகாஸ் இது ஒரு குட்டி யூனிட், ஒரு என்ன சொல்றது, ஒரு கியூட்டான ஒரு யூனிட் இந்த யூனிட். அண்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் நம்ம படிக்க போறோம். என்னென்ன கான்செப்ட் நான் சொல்றேனோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தேன் எனஃப் ஃபார் யுவர் பிசிக்ஸ் நீட் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடியல் கேஸ். ஸோ ஐடியல் கேஸ் அப்படின்னா வந்து, ஐடியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படியும் ஒருத்தங்க இருப்பாங்களா, எப்படி ஒரு பையன், எப்படி ஒரு பொண்ணு. நம்ம இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனோம்னா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பேசிக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? சே, உங்க பொண்ணு எவ்வளோ ஸ்வீட்டான பொண்ணா இருக்கா, ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டா இருக்காங்க, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காங்க, இந்த பையன் பாருங்க எவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், we will be keep on talking. அந்த பர்ஃபெக்ட் திங்ஸ் எல்லாமே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அதை நம்ம கேஸ்ல பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஐடியல் கேஸ். அண்ட் இந்த மாதிரிலாம் உண்மையாலுமே அவைலபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் இந்த கல்யாண வீட்டில் 2 மணி நேரம் மட்டும்தான். அதே மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் ஆனாங்க அப்படின்னா, இல்லை பேரண்ட்ஸை விட்டு அந்த பக்கம் போனாங்க அப்படின்னா, நம்ம உலகம் வேற உலகங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே தான் இங்கேயும் நடக்குது பசங்களா. ஸோ ஐடியல் கேஸ் இது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியாலிட்டியிலிருந்து ஐடியலாக ஒன்று மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சில ரூல்ஸ், சில லாஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும் பசங்களா, நம்மளுக்கு வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோல்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். மோல்ஸ் வந்து எப்படி இருக்கணும், நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் ஐடியல் கேஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம எடுத்துட்டு போய் பேச முடியும். இல்லாட்டி அது வரைக்கும் அது ரியல் கேஸ் தான். பிசிக்ஸ் அப்படிங்கிறது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி இருந்துச்சுன்னா அப்படிங்கிறதுல படிக்கிறதா ஹோல் பிசிக்ஸுமே. அந்த வரிசையில் நம்ம இப்போ ஐடியல் கேஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐடியல் கேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பாஸ்ட்லேட்ஸ் நீங்கள் இந்த யூனிட் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்ட்லேட்ஸ்னா என்னது, ப்ரீ அசம்ஷன். இதெல்லாம் அஸ்யூம் பண்ணி தான் இந்த கம்ப்ளீட் யூனிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரீ அசம்ஷன் பாஸ்ட்லேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ கேஸ் கண்டைன்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். கேஸில் நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்குது, பட் தே ஆர் லூஸ்லி பேக்டு. கரெக்டாக?
the molecules have negligible volume. அப்ப இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப negligible volume எப்ப? when compared to the volume of the container. கண்டெய்னரோட வால்யூமையும் அந்த கேஸ் மாலிக்யூல்ஸோட வால்யூமையும் நம்ம கம்பேர் பண்றப்ப கேஸ் மாலிக்யூல்ஸ் வால்யூம் எப்படி இருக்காமா நம்மளுக்கு ரொம்பவே நெக்லிஜிபிளா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேணும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் பசங்களா? ஃபர்ஸ்ட் திங் கேஸ் மாலிக்யூல்ஸோட வால்யூம் நம்மளுக்கு நெக்லிஜிபிள் எப்ப நம்ம கண்டெய்னர் வால்யூமோட அதை கம்பேர் பண்றப்ப. ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் பாஸ்ட்லேட்ஸ். இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த பாஸ்ட்லேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் தே ஆர் மாலிக்யூல்ஸ், கரெக்டா? அது ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படியே சும்மா இப்படியே உட்காந்துட்டே இருக்கிறதுக்கு அது என்ன நம்மளா? அது ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த வேலை பார்க்கறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாலிக்யூல் கூட அது என்ன பண்ணும்? ஒன்னொன்னு இடிக்க ஆரம்பிக்கும். மேம், இதெல்லாம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில படிச்ச மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில என்னென்ன படிச்சோமோ அதெல்லாம் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது. அப்போ தட் மீன்ஸ் சில விஷயங்கள்லாம் ரொம்ப பேசிக் மேனர்ஸா இருக்கு நம்ம படிக்கிற ஒவ்வொரு கான்செப்ட்லயும். அதுலதான் இதுவும் ஒண்ணு. ஓகே, அப்ப அந்த மாலிக்யூல்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா கரெக்ட் மிரட்டு அப்படின்னு உட்காராம என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா ஒன்னோட ஒண்ணு போய் கொலாய்ட் ஆயிக்கும். கொலாய்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு கொலையடி சண்டை மாதிரி தான் நடக்கும். ஓகேவா? கொலிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அது வெறும் மாலிக்யூல்ஸ்குள்ளார மட்டும்தான் கொலிட் ஆயிக்குமா மேம் அப்படின்னு கேட்டா கிடையாது. கண்டெய்னர் கூடயும் அது கொலாய்ட் ஆகும். கண்டெய்னர் கூடயும் என்ன ஆகும் பசங்களா? அது கொலாய்ட் ஆகும். அப்ப இந்த கொலிஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் an elastic collision. இது எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இட் இஸ் an elastic collision ஆக இருக்கும். ஓகே, elastic collision னா என்ன மேம்? திடீர்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க. go and watch work energy power, link descriptionல இருக்கு. தெளிவா என்ன சொல்லியிருக்கேனா, எலாஸ்டிக் கொலிஷன்னா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா, மாலிக்யூல்ஸ் do not have a preferred direction of motion. இதுக்குன்னு ரைட்னா லெஃப்ட் ரைட் அப்படின்னு நம்ம என்சிசி பரேட் மாதிரி இது என்ன பண்ண போறது இல்ல, ஒரே டைரக்ஷன்ல மூவ் பண்ணிட்டு இருக்க போறது கிடையாது. ரேண்டம் மோஷன்ல இருக்கும். மேம், எலக்ட்ரான்ஸும் அப்படிதானே இருந்துச்சு. ஒன்ஸ் தே ஆர் ஜம்பிங் அவுட் ஆஃப் ஆட்டம், அது எல்லாமே ரேண்டம் மோஷன், ப்ரௌனியன் மோஷன் படிச்சோமே மேம், அதே தான் இதுவும். இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? மாலிக்யூல்ஸ்லாம் பயங்கர ரேண்டம் மோஷன் வச்சுக்குது. எல்லா டைரக்ஷன்லயும் எவ்வழியும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க? எந்த பக்கம் வேணாலும் நான் போய்க்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீயான ஒரு மாலிக்யூல்ஸ் தான் நம்ம கேஸ் மாலிக்யூல்ஸ். இதுக்கு பெர்ஃபெக்ட்டா நீ இந்த டைரக்ஷன்ல தான் போகணும், நீ இந்த டைரக்ஷன்ல தான் போகணுங்கிற மாதிரி ரூல்ஸ் கிடையாது. அடுத்த பாஸ்ட்லேட் பாத்தீங்க அப்படின்னா, between two consecutive collisions molecules move in a straight line. மேம், மீன் ஃப்ரீ பாத். எக்ஸாக்ட்லி, மீன் ஃப்ரீ பாத். யார் இன்னும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்க்கலையோ அவங்களும் போய் பார்த்துடுங்க. பிகாஸ் ஒன் ஷாட் சீரீஸ் நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகே பசங்களா, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 2 மாலிக்யூல்ஸ் போய் இடிச்சுக்குது. அது இடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, மறுபடியும் ஓகே இவனை போய் டிஸ்டர்ப் பண்ணியாச்சு, அடுத்தது டே நான் உங்ககிட்ட உன்னை டிஸ்டர்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுது? மறுபடியும் இன்னொரு மாலிக்யூலை போய் இது இடிக்கிறதுக்கு போகுது. அப்ப அந்த கொலிஷனுக்கு நடுவுல இது என்னதான் பண்ணுது? ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்துல தான் அது மூவ் ஆகும். ஓகே, பிகாஸ் நீங்க கூட்ட நெரிசல்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்க இப்படி நம்ம முன்னாடி இடிக்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் இடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் we will be moving forward. இல்ல ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போவோம். அப்படியே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம்ங்கிற மாதிரி ரேண்டமா மூவ் பண்ண மாட்டோம். So that means random direction இருக்கலாம். பட் ஒரு கொலிஷனுக்கும் இன்னொரு கொலிஷனுக்கும் நடுவுல அது எப்படி தான் டிராவல் பண்ணும்? ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் டிராவல் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் இடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த டைம் இடிக்கிறப்ப என்னதான் பண்ணும்? ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இடிக்கிறதுக்கு நடுவுல இட் வில் பி டிராவலிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இப்படி ஜிக்ஸாக் எல்லாம் போகாது. ஓகே, சீசாலாம் விளையாடாது அப்படிங்கறதா நம்ம பாஸ்ட்லேட்ஸ். இதோட பாஸ்ட்லேட் முடிஞ்சிருச்சா மேம்? இல்ல, அடுத்தது வருது. அப்ப இந்த 2 கொலிஷன்ஸுக்கு நடுவுல அது டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் என்னது? ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணும். அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மீன் ஃப்ரீ பாத் லாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the effect of force of gravity is negligible. The effect of force of gravity is negligible. மேம், இதுக்கு கிராவிட்டி ஃபோர்ஸே அப்ளை இல்லையா அப்படின்னு கேட்டா, இட் இஸ் நெக்லிஜிபிள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூனிட் என்ன படிக்கிறோம்? கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ். கைனெட்டிக்னா என்னது? ஒரு விஷயம் வேகமா மூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம கைனெட்டிக்னு சொல்றோம். பிகாஸ் கைனெட்டிக் எனர்ஜி. அப்ப கேசஸ்ல இருக்கக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜியை பத்தி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்க கைனெட்டிக் எனர்ஜி மேக்சிமமாக இருக்கோ அப்ப அந்த இடத்துல என்ன இருக்க போறது இல்ல? டெஃபினட்டா மேம், எந்த ஒரு இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸும் சரி, இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸும் சரி, எதுவுமே அந்த இடத்துல வேலை செய்யாது. மேம் இது நீங்க எங்கேயோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மேம்.
ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியைல அதை நான் பல டைம் சொல்லியிருக்கேன். எப்போ நம்மளுக்கு ஸ்பீட் அதிகமாகுதோ அப்போ அந்த மேட்டருக்குள்ளார இருக்கக்கூடிய சில இன்டர் அட்டாமிக் இன்டர் மாலிகுலார் ஃபோர்ஸஸ் எல்லாமே வேலை செய்யாம போயிடும். அதனால தான் புரோட்டான் நியூக்ளியஸ்ல இருந்தாலும் எலக்ட்ரான் என்ன பண்றது இல்ல, ரெண்டும் போய் அட்ராக்ட் பண்ணிக்கிறது இல்ல. பிகாஸ் அது ரெண்டுத்துக்குமே கைனடிக் எனர்ஜிஸ் இருக்கு. தே ஆர் ஹேவிங் கைனடிக் எனர்ஜி, ஹை அமௌண்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 2 பாயிண்ட் என்ன சொல்றாங்க, இதுக்கு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அது என்ன பண்ணிடுது, அதுக்கு இன்டர்மாலிகுலார் ஃபோர்ஸும் இல்ல, அதுக்கப்புறம் என்னவும் இல்லையாமா, அதுக்கப்புறம் கிராவிட்டியோட ஃபோர்ஸும் இதுல அஃபெக்ட் ஆக போறது இல்ல அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, real gases approach ideal gas behavior at low pressure and high temperature. இதுதான் முக்கியம். பிகாஸ் எல்லாருமே வந்து பிக்சர் பர்ஃபெக்டா இருக்க முடியாது. எல்லாரும் என்ன பண்ணிட முடியாது பசங்களா, எல்லாருமே வந்து பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. நோ ஒன் கேன் பி பிக்சர் பர்ஃபெக்ட். அப்படியே பர்ஃபெக்டா இருக்க முடியாது. ரியாலிட்டியில எல்லாரும் எப்படியோ அப்படிதான் இருப்பாங்க. ஸ்கூல்ல இருக்கிறப்ப காலையில எந்திரிச்சு மூஞ்சி கழுவி குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகி வருவோம். வீட்டுக்கு போனா அப்படியே இருப்போமான்னு கேட்டா கிடையாது. சாக்ஸ் கழட்டுறக்கே 1/2 மணி நேரம் ஆகும். ரைட், இதெல்லாம் தான் நம்ம. அப்ப ரியல் கேசஸ், ரியாலிட்டிக்கும் ஐடியல் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த ஐடியல் கேஸை வந்து அந்த ஐடியல் அதை போய் நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, அந்த கேஸஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணுமாமா, லோ ப்ரெஷர்ல ஹை டெம்பரேச்சர் இருந்தா மட்டும்தான் அது என்ன ஆகும், அதை அச்சீவ் பண்ண முடியும். மேம் அப்ப இதெல்லாம் எப்போ மேம் நடக்கும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு தான் நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதுக்கப்புறம் வால்யூம் கான்ஸ்டண்டா இருக்கிற பட்சத்துல இது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது நடக்கும். ஓகேவா? ஆனா ரியல் லைஃப்ல அது நடக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ரியல் லைஃப்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, அதனால தான் இது ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A gas is said to be ideal if it obeys the following gas laws. அப்படின்னா மேம் இதுக்கு அடுத்தது கேஸ் லாஸை பத்தி படிக்க போறோம். இதெல்லாம் அது ஒபே பண்ணுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லிடுவோம், நம்ம அது ஐடியல் கேஸ் தான், இதுதான் என்ற தீர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, அப்ப என்னதான் மேம் இவங்க ஐடியல் கேஸ் லாஸ் பத்தி என்னதான் மேம் இவங்க கேஸ் லாஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட கொதிக்கும் லா, தட் இஸ் பாயில்ஸ் லா அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஃபார் ஃபன் பசங்களா. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண, காஸ்னே வருது பாத்தீங்களா, பிசிக்ஸ் தான் காஸ், ஆனா இது பாயில்ஸ் லா. ஓகே, பாயில்ஸ் லால என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப ஒரு கண்டெய்னர் இருக்கு, அந்த கண்டெய்னர்ல வந்து நிறைய கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கு. அந்த கேஸ் மாலிக்யூல்ஸ்ல நான் என்ன பண்றேன், பிரஷர் டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சேன் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கிறப்ப, பிகாஸ் we know current electricityல V is directly proportional to I எப்ப, for a particular temperature, for constant temperature அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். அப்ப எல்லா ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கும் யார் முக்கியமாக இருக்கா, நம்ம பிசிக்ஸ்ல ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது ஒரு விஷயத்தை நம்ம கான்ஸ்டன்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து மேட்டர்ஸ். ஓகேவா? அப்ப டெம்பரேச்சரை நான் கான்ஸ்டன்ட் பண்ணேன் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ப்ரெஷரும் வால்யூமும் எப்படி இருக்குமாமா, they will be inversely proportional to each other. Okay, அப்ப pressure is inversely proportional to the volume அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் எப்ப, இதெல்லாம் ஒபே ஆச்சு அப்படிங்கிற பட்சத்துல தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இது ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது ஒபே ஆகல அப்படின்னா அது ஐடியல் கேஸ் கிடையாது. நம்ம நார்மலா ரியாலிட்டி, நம்ம ஐடியல் கிடையாது நம்ம. ஓகேவா? கல்யாண வீட்ல இருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்ம. ஓகே, ஸோ ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் நவ் இதுக்கு நான் கிராஃப் வரைஞ்சேன் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், யாரெல்லாம் என் லெக்சரை ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், which is எப்ப இன்வெர்ஸ்லி அப்படின்னு வந்தாலுமே நம்ம என்ன விதமான கிராஃப் பிளாட் பண்ணுவோம், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, த இன்வெர்ஸ் கிராஃப் அப்படிங்கிற ஒன்று வந்து பிளாட் பண்ணுவோம். இதுதான் அந்த இன்வெர்ஸ் கிராஃப். ஓகே, அப்போ நம்ம ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் நம்ம பிளாட் பண்ணியிருக்கப்ப நம்ம கிராஃப் எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அண்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும் இதோட ஸ்லோப் எப்படி இருக்கும், இதோட ஸ்லோப் வந்து நம்மளோட டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ ஸ்லோப் இஸ் கான்ஸ்டன்ட்.
ஓகேவா? பிகாஸ் இங்க கவனிங்க, இந்த பாயிண்ட்லயும் ஒரே டெம்பரேச்சர் தான், இந்த பாயிண்ட்லயும் ஒரே டெம்பரேச்சர் தான், இந்த பாயிண்ட்லயும் ஒரே டெம்பரேச்சர் தான், இந்த பாயிண்ட்லயும் ஒரே டெம்பரேச்சர் தான். அப்ப இது எல்லாம் நம்மளுக்கு ஒரே டெம்பரேச்சரா இருக்கு. நம்ம கர்வ்ல எந்த இடத்துல எடுத்தாலும் டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஐசோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஐசோதெர்ம்ஸ் கெமிஸ்ட்ரியில கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஐசோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எல்லா இடத்துலயும் டெம்பரேச்சர் ஒரே மாதிரி தான் இருக்கு. மேம் அப்போ 2-3 கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. தட் மீன்ஸ் இது ஒரு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்ல, அடுத்தது இது ஒரு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்ல, கடைசியா இது ஒரு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்ல. ஓகே, அப்ப உங்களுக்கு கொஸ்டின் இதுல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதுல எந்த டெம்பரேச்சர் கிரேட்டரான டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், எந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். அப்ப இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் T1, T2, T3. நான் என்ன பண்றேன், ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அ நார்மல் கிராஃப். ஓகேவா? ரொம்ப கிளம்ஸியா இல்லாம நம்மளா ஒரு நார்மல் கிராஃப் எடுத்துக்கலாம். இது ப்ரெஷர், இது வால்யூம், இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கு. ஓகேவா? இதை T1, இதை T2, இதை T3ன்னு எடுத்துக்கிறோம். 3 டைம் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரை வச்சு இது ரெண்டுத்துக்கும் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா இப்படிதான் இருக்கும். அப்போ நான் இதில் எது மேம் அதிகமான ப்ரெஷர் கம்மியான ப்ரெஷர் நான் எப்படி மேம் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் வால்யூமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வால்யூம் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வால்யூமில் ப்ரெஷர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ இது P1, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இது P2, அடுத்தது இதுக்கு ஸ்ட்ரைட்டா இது P3. ஓகேவா? ஸோ P1, P2, P3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பர்டிகுலர் வால்யூமுக்கு P3 இஸ் கிரேட்டர் தேன் P2 இஸ் கிரேட்டர் தேன் P1. ஸோ இதுதான் ஆர்டர். P3 இஸ் கிரேட்டர் தேன் P2 இஸ் கிரேட்டர் தேன் P1. இதுதான் ஆர்டர். கரெக்டா? அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் நம்மளுக்கு இந்த இடத்துல? வாட் வில் பி ஹேப்பனிங்? எந்த டெம்பரேச்சர் நம்மளுக்கு அதிகம் அப்படின்னு. ஓகே, எந்த டெம்பரேச்சர் நம்மளுக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த ஃபார்முலா, நல்லா கவனிங்க. எப்பவுமே எக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய் பவர் 1 அப்படின்னு எழுதணும் அப்படின்னா கிராஃப் இப்படி நல்லா வளைஞ்சு வரும். இதுவே இந்த இடத்துல பவரை எச்சு பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வளையாம இப்படி மேலாப்புல கிராஃப் இப்படி வரும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இதுக்கு தான் பவர் அதிகமாக இருக்குது. அப்போ பார்க்குறப்ப இதை மூணுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குது? இதுக்கு தான் பவர் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் இந்த இடத்துல டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கவனிங்க, T3 இஸ் கிரேட்டர் தேன் T2 இஸ் கிரேட்டர் தேன் T1. T3 இஸ் கிரேட்டர் தேன் T2 இஸ் கிரேட்டர் தேன் T1. ஓகே மேம்? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ பாயில்ஸ் லா என்ன சொல்றாங்க? ப்ரெஷரும் வால்யூமும் நம்மளுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எப்போ டெம்பரேச்சர் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. ஓகே, அப்போ இந்த மாதிரி கிராஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ் தட், இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ப்ரெஷர் P3, P2, P1 ஏன்னா அதான் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பார்க்குறப்ப டெம்பரேச்சர் T3 இஸ் கிரேட்டர் தேன் T2 இஸ் கிரேட்டர் தேன் T1. அண்ட் இது நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது கிராஃப் இல்லையா? அப்போ எப்போவுமே கவனிச்சுக்கோங்க, எங்கே வந்து நம்மளுக்கு இங்கே பவர் அதிகமாகுதோ அப்போ இது வந்து இந்த மாதிரி மேலே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, மேலே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த கர்வோட என்ன வேல்யூவோ அது வந்து கிரேட்டராக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து மறக்காம ஒரு சின்ன ட்ரிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் த நெக்ஸ்ட் ஃபார்முலா இஸ் த நெக்ஸ்ட் லா இஸ் சார்ல்ஸ் லா. ஓகேவா? நம்ம சார்ல்ஸ் இரண்டாம், அதாவது நம்ம 3ஆம் சார்ல்ஸ் அரசர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்போ ஒரு கண்டெய்னர் இருக்கிற கேஸ்ல, ஒரு கண்டெய்னர்ல கேஸ் இருக்கு, அந்த கேஸ்ல எப்போ வந்து நம்ம ப்ரெஷரை கான்ஸ்டன்ட் பண்ணுறோம். ப்ரெஷரை என்ன பண்ணுறோம்? நம்ம கான்ஸ்டன்ட் பண்ணுறோம். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் பண்ணுறப்ப வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். ஓகே, இந்த மாதிரி 3 விதமான கான்செப்ட் சொல்கிறாங்க. ஓகே, வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். எப்போ ப்ரெஷர் வந்து நான் கான்ஸ்டன்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்போ டெம்பரேச்சருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்கும் கிராஃப் நம்ம பிளாட் பண்ணுறோம்னா இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ டைரக்ட் கிராஃப் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருமா? இப்படி வரும்.
அப்ப உங்களுக்கு இதிலிருந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டா, ஸோ இதிலிருந்து எப்படி மேம் கொஸ்டின் எங்களுக்கு கேட்பாங்கன்னா, லெட் மீ சே திஸ் இஸ் P1, திஸ் இஸ் P2, திஸ் இஸ் P3. ஓகேவா? இதுதான் 3 விதமான கிராஃப் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப இதுல எது கிரேட்டர் எது கம்மி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ எகெயின் என்ன பண்ணுங்க, ஒரு பர்டிகுலர் வால்யூம் எடுத்துக்கோங்க. அந்த பர்டிகுலர் வால்யூம்க்கு என்னென்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கிறத மார்க் பண்ணுங்க. என்னென்ன டெம்பரேச்சர் இருக்கு. ஸோ இது வந்து T1, இதுதான் வந்து T1, இது T2, இது T3. கரெக்டா? இதை நம்ம எப்படி நேம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை P1, இதை P2, P3 நேம் பண்ணிக்கலாம். அப்ப இங்க பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, T3 is greater than T2 is greater than T1 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்படி இருக்கு. ஸோ நான் எப்போ நான் ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னா, எப்போ நான் ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக பண்ணுறேனோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்மளுக்கு வால்யூமும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, கான்ஸ்டண்ட்டாக பண்ணுறப்ப அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷர் P1 is greater than P2 is greater than P3 அப்படின்னு கிடைக்கும். ப்ரெஷர் P1 is greater than P2 is greater than P3 because இங்க நம்ம என்ன படிச்சோம், ப்ரெஷர் is inversely proportional to the volume. Inversely proportional to the volume. அப்ப டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் இந்த இடத்துல கம்மியாக இருக்கும். மேம் இது எல்லாம் நம்ம எப்ப படிக்கிறோம், இது எல்லாமே ஐடியல் கேசஸ்ல வர்றதுக்கு நம்மளுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ரூல் இருக்கு, 2 இம்பார்ட்டன்டான லா இருக்கு. அது இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் ரொம்ப பக்காவா சாட்டிஸ்ஃபை ஆகி நம்ம ஐடியல் கேஸ்ல கொண்டு போய் திணிக்கிறோம். ஓகேவா? பர்ஃபெக்டா. பிகாஸ் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி டெம்பரேச்சர் நம்ம கான்ஸ்டன்டா வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நம்ம பாயில்ஸ் லாக்குமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பாயில்ஸ் லால வந்து இது நிறைய பேர் சொல்ற எக்ஸாம்பிள் தான், நானும் அதை தான் திருப்பி நான் சொல்ல போறேன். என்ன எக்ஸாம்பிள்னா, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஓகேவா? அதுல ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஃபார் அ மைல்டு எக்ஸாம்பிள், ஓகேவா, நான் என்ன பண்றேன், ஒரு பலூன் எடுத்துட்டு அந்த பலூனை நான் வந்து ஊதுறேன். ஓகேவா? அப்போ ஊதுறப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு நம்ம வேகமா ஊதுறோம். ஸோ உள்ளுக்குள்ளார நம்மளுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ப்ரெஷர் நம்மளுக்கு குறையுதா இல்லை இன்க்ரீஸ் ஆகுதா? ப்ரெஷரும் சேர்த்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த இடத்துல பாயில்ஸ்லாம் நம்மளுக்கு கம்மியா, பொய்யாயிடுச்சா, தப்பாயிடுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் நம்ம இது எல்லாம் ஐடியல் கேஸில் ஃபிட் ஆகணும் அப்படின்னா, இது எல்லா லாவும் நடக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டும். பிகாஸ் நம்ம வேகமாக ஊதுறப்ப காற்று உள்ளே ஃபில் ஆகுறப்ப அந்த பலூனில் என்ன இருக்க போகிறது இல்லை, மோல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எப்படி இருக்கு, கான்ஸ்டண்டா இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இப்போ மோல்ஸ் கான்ஸ்டண்டா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பாயில்ஸ்லாம் வந்து பொய்யான்னு கேட்டால் கிடையாது. மோல்ஸ் கான்ஸ்டண்டா இருக்குங்கிறப்ப இதெல்லாம் உண்மை. மோல்ஸ் கான்ஸ்டண்டா இருக்கு அப்படிங்கிறப்ப இதெல்லாம் உண்மை. ஏன்னா ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இங்க வந்து டிஃப்ரெண்டா சொல்றீங்கல்ல மேம், ப்ரெஷர் டெம்பரேச்சர் ஒரு மாதிரி எழுதுறீங்க, ப்ரெஷர் ஒரு மாதிரி எழுதுறீங்கன்னு கேட்டா இதெல்லாம் எப்ப நம்மளுக்கு பாசிபிள், இதெல்லாம் நம்மளுக்கு எப்ப அப்ளிகபிள் ஆகும், இதெல்லாம் எப்ப அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, when you are having number of moles as a constant one. நம்ம என்னதான் பலூன் ஊதுனாலும் உள்ளுக்குள்ளார இருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேமா இருக்கும், மோல்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா அப்ப நம்ம பாயில்ஸ்ல அந்த இடத்துல உண்மை. அப்ப அந்த இடத்துல பாயில்ஸ்லாம் நடக்கும். அப்ப நம்ம ஊத நம்ம ப்ரெஷர் என்ன ஆயிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப இது எல்லாமே எப்ப அப்ளிகபிள், நம்மளுக்கு நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 2 ரூல் வந்து அப்ளை ஆகிறப்ப, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கிறப்ப. அதனால கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க பசங்களா. ஓகே, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. பிகாஸ் இந்த ரிலேஷன் எப்ப மட்டும்தான் நம்மளுக்கு, இந்த ரிலேஷன் வில் பி டேக்கிங் பிளேஸ் when you have number of moles as கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஒரே மாதிரி இருக்கிறப்ப தான் இது எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் ஆகும். அது ஃபிட் ஆகாத வரைக்கும் அவ்வளோதான். ஓகேவா? அதைத்தான் இங்கேயும் சொல்றாங்க. என்னன்னு கவனிங்க, the next important law is Gay-Lussac law. ஓகேவா? இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப வந்து நான் வால்யூமை கான்ஸ்டன்டா வைக்கிறனோ, எப்ப நான் வால்யூமை பயங்கர கான்ஸ்டன்டா வைக்கிறனோ அப்ப ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் சேமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஒன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்னும் இன்க்ரீஸ் ஆகும், இன்னொன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும்னு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எப்ப வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும். ஓகே, வால்யூம் கான்ஸ்டன்டாக இருந்தால் மட்டும். அப்ப எங்கெல்லாம் P is directly proportional to T ன்னு எழுதுறோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன யோசிச்சிருக்கோம், இது வந்து டைரக்ட்லி, இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப எவ்ரிதிங் கம்ஸ் டு அப்ளிகபிள் when நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன அது 2 பாசிபிளா இருக்கிறப்ப. ஓகே, அப்படி பாசிபிளா இருந்தா மட்டும்தான் நம்ம படிக்கிற எல்லா லாவுமே வந்து அதுக்கு எல்லாமே வந்து ஒரு உயிர் இருக்கும், இல்லாட்டி இருக்காது.
அதனால தான் ஐடியல் கேஸஸ்க்கான ஃபார்முலாஸ் அப்படிங்கிற மாதிரி படிக்கிறோம். ஐடியல் கேஸஸ்க்கெல்லாம் இது மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லாஸ் படிக்கிறோம். ஓகே, இப்போ புரிஞ்சுதா? ஏன் நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து பாஸ்ட்லேட்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு உங்களுக்கு அஷ்யூம் பண்ணுறதுக்கு பயங்கர ஈஸியாக இருக்கும். அதனால அப்போ மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துட்டு இதில் எந்த வால்யூம் வந்து பெருசு அப்படின்னு கேட்கலாம். எந்த வால்யூம் நம்மளுக்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அண்ட் வி பீப்புள் நோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எப்போ? நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வால்யூமில் இருக்கிறப்ப. பட் நம்மளோட சார்ல்ஸ்லால என்ன சொன்னார்? சார்ல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காரு? நம்ம சார்ல்ஸ்லா அதுக்கப்புறம் பாய்ல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காரு? ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம். அப்போ இந்த இடத்துல எடுத்துக்கலாமா? ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் T எடுத்துக்கலாம். அப்போ கவனிங்க, இந்த இடத்துல இது P1, இந்த இடத்துல இது P2. ஓகேவா? அப்போ P2 is greater than P1 ஆக இருக்கு. கரெக்டா? P2 is greater than P1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம்? நம்மளுக்கு இந்த ரெண்டு இடத்துல பார்க்குறப்ப யார் அதிகமாக இருப்பா? P1ஓட வால்யூம் தான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் தே ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு இங்கே இடத்துல? V2 is greater than V1. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இல்லாட்டி இதை வேணா அழிச்சு மாற்றிக்கலாம். இது வந்து V2, இது V1 அப்படின்னு வச்சுக்கலாம். இதை வந்து மாற்றி விட்டுறலாம். ஓகேவா? இது V1 is greater than V2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ V1 is greater than V2. புரியுதா பசங்களா? அப்போ இதெல்லாம் எப்போ பாசிபிள்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் எனக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறப்ப தான் நம்ம வந்து பாய்ல்ஸ்லாம் சொல்லுவோம், சார்ல்ஸ்லாம் சொல்லுவோம், எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ தான் இது எல்லாமே, இல்லாட்டி இல்லை. அதனால தான் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இட் ப்ரியர். ஓகே, இதை யாரு மேம் இவ்வளோ சூப்பராக இருக்குது, இந்த லாவை யார் மேம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதைத்தான் நம்ம அவகேட்ரோஸ் லா அப்படின்னு சொல்கிறோம், இல்லை அவகேட்ரோஸ் ரூல்னு சொல்கிறோம், இல்லை அவகேட்ரோஸ் ஹைப்போதெசிஸ் அப்படிங்கிறோம். இது உண்மையாலுமே நடக்குமா அப்படின்னா இதெல்லாம் ஐடியல் கேஸ் கண்டிஷன். ஐடியல் கேஸ் உண்மையில நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அது நடக்கும். அப்போ ஹைப்போதெசிஸ்ல என்ன சொல்கிறாரு நம்ம அவகேட்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோ, அதுக்கு அடுத்தது நான் உனக்கு கருத்து சொல்கிறேன் அப்படிங்கிறார். Mole is a practical unit to express the amount of gas. எக்ஸாக்ட்லி. இப்போ நான் இருக்கேன், நம்ம வந்து உங்களுக்கு நான் வந்து லேப் டீச்சராக இருக்கேன். நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, போய் 2 அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் வந்து கொஞ்சம் சோடியம் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? போய் நீங்கள் கரெக்டாக 2 அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் அதெல்லாம் அந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? நம்ம பார்க்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுவே நான் உங்ககிட்ட திரும்பியும் 2 கிலோ சோடியம் எடுத்துகிட்டு வா அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? வேகமாக எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ஸோ தேட் மீன்ஸ் 2 கிலோ அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும், உணர முடியும், நம்மளுக்கு இப்படி தான் இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் கிடைக்கும். ஓகே, அப்போ அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே இமேஜினேஷன் கிடையாது. 2 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா எவ்வளோ எடுத்துகிட்டு வரணும்? இவ்வளோ கை நிறைய அள்ளிட்டு வரணுமா? இல்லை சும்மா இவ்வளோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதுமா? ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். அப்போ இந்த டவுட் எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, மோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ மோல் அப்படிங்கிற கான்செப்ட், இந்த மோல் கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மைசூர் பாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? யூ பீப்புள் நோ தட்ஸ் மை ஃபேவரட். இப்போ அது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மைசூர் பாக் வந்து 1 கிராம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அங்கே 10 மைசூர் பாக் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், 1 கிராம் இன்ட்டு 10 மைசூர் பாக், ஸோ தட் வில் பி 10 கிராம்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். அப்போ டு மேக் த கேல்குலேஷன்ஸ் ஈஸியர், டு மேக் த அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியர், மோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே எடுத்துகிட்டு வரும். ஓகே, அப்போ மோல் அப்படின்னா எவ்வளோதான் உள்ளே இருக்குது, எவ்வளோதான் உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு பாக்கெட் அப்படின்னா உள்ளுக்குள்ளார எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஜூம் இன் பண்ணி ஒரு ஏஎம்யூக்குள்ளார போய் பார்க்குறோம். ஓகேவா? அதுதான் மோல் அப்படிங்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 mole of any substance is the amount of that substance which contains Avogadro number. which contains Avogadro number. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்ல, இது ஃபர்ஸ்ட் மைசூர் பாக், இது செகண்ட் மைசூர் பாக், தேர்ட் மைசூர் பாக், ஒரு மைசூர் பாக்கு 1 kg அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்போம் இல்லையா? அப்போ அவகேட்ரோ நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த அவகேட்ரோ நம்பர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பார்ட்டிக்கல், அதாவது அந்த அவகேட்ரோ நம்பர் வந்து என்னது, அந்த பார்ட்டிக்கலோட நம்ம வந்து கணக்கு பண்ண விரல் விட்டு எண்ணணும்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகேவா? எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. அப்போ அவகேட்ரோ நம்பர் இன்னும் நான் எப்படி மேம் தெளிவாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கே வருது பாருங்க. The Avogadro's number Na is defined as the number of carbon atoms contained exactly in 12 grams of carbon 12. மேம் இது என்ன மேம் ரேடியோ ஆக்டிவிட்டியில் படித்த மாதிரிலாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏஎம்யூன்னு எடுத்தா 1/12ங்கிறீங்க, இதுவும் அப்படிதான்
தான் சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், கம்பேர் பண்றோம். ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா அதை தூக்கி கார்பன் எப்படி இருக்கு, அந்த கார்பனை பார்த்து கத்துக்கங்கடா அப்படிங்கிறோம் நம்ம. ஓகே, அப்ப அவகேட்ரோ நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு 12 கிராம் நான் வந்து கார்பன் 12 எடுத்து வச்சுக்கிறேன். 12 கிராம் கையில் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ அதில் நான் ஒவ்வொன்றா நான் வந்து என்னென்ன அப்படின்னா, அதில் எவ்வளவு இருக்கு, அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு, எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் அவகேட்ரோ நம்பர். ஓகே, அப்போ நான் 12 கிராம் எடுத்து எண்றப்ப, நான் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்து எண்றப்ப எனக்கு எவ்வளோ நம்பர் கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, we got 6.02 into 10 to the power 23. ஓகே, அப்ப அதுதான் வந்து நம்ம அவகேட்ரோ நம்பர். அப்ப அடுத்தது சோடியம் எடுக்கிறோமா, எவ்வளவு நம்ம வந்து என்னன்னா இந்த நம்பர் கிடைக்குதோ அதுதான் ஒரு மோல். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, we have fixed. ஸோ இந்த நம்பர் வர வரைக்கும் நம்ம எத்தனை கிராம் சேர்த்தணும், எத்தனை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் நம்மளோட மோல் அப்படிங்கிறது. இதை விட எக்ஸாக்டான ரொம்ப டீப்பரான எக்ஸ்பிளனேஷன் வந்து மோல் கான்செப்டில் அனீஸ்வர் பண்ணியிருப்பாரு. இப்போ யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ போய் பாருங்க. டிலீட்டட் அப்படின்லாம் சொல்லி அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஒரு வேளை நான் வந்து கம்ப்ளீட்டாக சயின்டிஸ்ட் ஆகணும் மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்க. ஓகே, ஸோ நான் ஹைப்போதசிஸ்னே டக்குன்னு இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய ஒரே ஹைப்போதசிஸ் இதுதான் அவர் சொன்ன கருத்தூசி. இங்கே தான் இருக்கு அந்த கருத்து. என்னதான் நம்ம மனுஷன் சொல்றாரு அப்படிங்கிறத கேட்போம். அட் சேம் டெம்பரேச்சர், ஓகே, அட் சேம் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேசஸ். ஓகேவா? ஸோ லிசன், சேம் டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல இருக்கிறப்ப, ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் எப்படி இருக்கு நம்மளுக்கு, சேமாக இருக்கிறப்ப, அண்ட் வால்யூம், ஓகேவா, ப்ரெஷர் டெம்பரேச்சர் வால்யூம் இது மூணு சேமா இருக்கிறப்ப different gases they contain same number of molecules, they contain same number of molecules. எவ்வளவு different gases இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் என்ன பண்ணுதாம், நம்மளுக்கு same amount of molecules வச்சிருக்கான், same number of molecules வச்சிருக்கான். இவங்க கிட்ட 12னா இவங்க கிட்டே 12, இவங்க கிட்டே 12, அந்த மாதிரி 12 என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே சேமா வச்சிருப்பாங்க. எப்ப, irrespective of the nature of the gas, அது எப்படி வச்சிருக்குமாமா, அது எல்லாத்தையும் நம்ம சேம் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் வால்யூம்ல வச்சிருக்கிறப்ப இது எல்லாத்துக்கும் சேம் மாலிக்யூல்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் மாலிக்யூல்ஸ் இருக்கும். இப்போ புரியுது மேம், நீங்க எழுதின செகண்ட் பாயிண்ட், ஸ்டார்டிங்ல நீங்க எழுதின செகண்ட் பாயிண்ட் இந்த அவகேட்ரோ ஹைப்போதசிஸ் தான் மேம். இப்போ எங்களுக்கு ஞாபகம் வருது மேம். சிம்பிள். ஓகே, அப்ப இந்த மாதிரி சேம் கான்ஸ்டன்ட் மாலிக்யூல்ஸ், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குங்கிற பட்சத்துல தான் ஐடியல் கேஸ் அப்படிங்கிற பெரிய விஷயத்தையே நம்மளால படிக்க முடியுது. ஓகே, அவகேட்ரோ நம்பர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவகேட்ரோ நம்பர் வந்து இப்ப புதுசா வந்து உள்ள இன்புட் பண்ணியிருக்காங்க அப்கிரேடட் சிலபஸ்ல, அப்டேட்டட் சிலபஸ்ல. அப்ப தெரிஞ்சுக்கோங்க, 6.02 into 10 to the power 23. இதுக்கு என்ன பண்ணிடாதீங்க, யூனிட்லாம் எழுதி வச்சிடாதீங்க, ஏன்னா இது ஒரு கவுண்ட். 10 மைசூர்பா, 10 ஜிலேபி, 4 குலாப் ஜாமுன் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு நம்பர். 12 கிராம் கார்பன் 12 எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிற நம்பர். ஓகே, அப்போ மறுபடியும் அந்த நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம எத்தனை பார்ட்டிகல்ஸ் சேர்த்தணும், சோடியம்ல, கார்பனேட், அப்போ அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன்ல, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்சிஜன் இதுல எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா, அப்ப இதுக்கு ஃபார்முலா கேட்டீங்க அப்படின்னா, அப்ப எனக்கு எவ்வளவு மோல் இருக்குன்னு எனக்கு தெரியுமா? மோல்னா என்னது நம்மளுக்கு? மோல் இஸ் நத்திங் பட் அதை நம்ம வந்து என்ன பண்றோம், நம்பர். It's exactly a number. Okay, wow. So number of particles divided by Avogadro's number. Number of particles divided by Avogadro's number. Okay, wow. எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கு, ஒரு 10 லட்சம் பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னா அந்த 10 லட்சம் பார்ட்டிகல்ல 6.02 × 10⁻23 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு 1 மோல். அதுதான் நம்மளுக்கு ஒரு அந்த ஃபுல் பாக்கெட் தான் நம்மளுக்கு ஒரு மோல் அப்படிங்கிறோம். கரெக்டா? அப்ப எத்தனை பாக்கெட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்றது. ஓகே, சிம்பிள். 10 பாக்கெட் இருக்கு, இவங்க கிட்ட 10 பாக்கெட் இருக்கு, இவங்க கிட்ட 2 பாக்கெட் இருக்கு அப்படின்னு மாவு பாக்கெட் மாதிரி கால்குலேட் பண்றது தான் நம்மளோட அவகேட்ரோஸ் ஹைப்போதேசிஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ now let's talk about இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து. அப்ப ஐடியல் கேஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கணும், கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு என்னவாகணும், நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 3 லாவுமே நம்மளுக்கு வந்து என்னவாக இருக்கணும், நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகணும். அப்ப அந்த அவகேட்ரோ ஹைப்போதசிஸ்லாம் அப்ளை ஆகணும் அப்படின்னா எப்படி இருக்கணும், சேம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கணும். அப்ப சேம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எல்லாம் இதெல்லாம் நடந்தா தான் அது ஐடியல் கேஸ் அப்படிங்கிறோம். அப்ப இதெல்லாம் நடக்குது அப்படின்னா உங்க ஐடியல் கேஸோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, PV, pressure volume is equal to nRT. ஓகே, என்ன மேம் MRP மாதிரி சொல்றீங்க அப்படின்னா இது nRT.
ஓகே, n அப்படிங்கிறது என்னது பசங்களா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் த கேஸ். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ், எவ்வளோ அந்த மாதிரி குட்டி குட்டி குரூப் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அ கேஸ். அதுக்கப்புறம் p அப்படிங்கிறது ப்ரெஷர், vங்கிறது வால்யூம், அண்ட் t அப்படிங்கிறது டெம்பரேச்சர், r அப்படிங்கிறது யூனிவர்சல் லா ஆஃப் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதை நார்மலா மென்ஷன் பண்றப்ப 8.31 into ஜூல் பர் மோல் into கெல்வின் அப்படின்னு எழுதுவோம். பட் அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், 25/3 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் பிசிக்ஸ்ல கால்குலேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, பிசிக்ஸ்ல கால்குலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்றப்ப இட் வில் பி ஈஸி. ஓகே, ஸோ R is equal to gas constant is equal to 25 divided by 3 அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ 25 divided by 3. பிகாஸ் ஃப்ராக்ஷன்ல இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று அடிச்சு ஏதோ ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுவே வெறுப்பா இருக்கும் சம்மு சால்வ் பண்றதுக்கு. ஓகே, அப்ப இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. And now the next important concept which we have to study is Graham's law of effusion. Ma'am, டிஃப்யூஷன் தெரிஞ்சிருக்கு, இது என்ன எஃப்யூஷன் அப்படின்னா, எஃப்யூஷன் இஸ் நத்திங் பட் ஒரு பர்டிகுலர் குட்டி ஓரிஃபிஸ்னா என்னது, ஒரு சின்ன ஹோல், அந்த வழியா நம்மளுக்கு வந்து உள்ள இருக்க ஒரு விஷயம் வெளியே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தண்ணி டேங்க் இருக்கு அப்படின்னா தண்ணி டேங்க்ல ஒரு குட்டியா ஒரு ஹோல் வச்சு தண்ணி அது வழியா வெளியே எடுப்போம், ரைட்? அதான் அந்த ஓரிஃபிஸ். அப்ப அந்த மாதிரி ஒரு ஓரிஃபிஸ்ல எப்படி கேஸ் எல்லாம் டிராவல் பண்ணுது, பிகாஸ் நம்ம படிக்கிறது கைனடிக் தியரி. ஸோ மாலிக்யூல்ஸ் வில் பி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும், கரெக்டா? அப்ப கிரஹாம்ஸ் லா ஆஃப் எஃப்யூஷன்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. when two gases are, அதாவது ஒரு ரெண்டு கேசஸ் இருக்கு, are at constant pressure and temperature, molecules or atom with a lower molecular mass, okay? molecular mass அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், AMUல எல்லாம் மெஷர் பண்ணுவோம். அதுவே மோலார் மாஸ் அப்படின்னம்னா நம்பர்ஸ் மாதிரி ஈஸியா இருக்கும், நம்மளுக்கு என்ன பண்ணிடலாம், கேஜி கீஜின்னு எல்லாம் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், பெருசா இந்த இடத்துல என்ன இல்லை, அந்த அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற கான்செப்ட்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிக்ஸுக்கு அது போதும். Okay, so molecular mass will effuse faster than the higher molecular mass of our atom. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு வெயிட் கம்மியா இருக்கோ அவங்க டக்குன்னு இந்த ஆரிஃபிஸ் வழியா வேகமான ஸ்பீடுல வெளியே போயிருவாங்க. லாஜிக் தானே? ஏன்னா நம்மளை தூக்கிட்டு ஒரு பெரிய மூட்டையை கொடுத்துட்டு ஓடுறா அப்படின்னா நம்ம எப்படி ஓடுறது, நின்றுட்டே தான் இருக்கணும், நம்மளால ஓட முடியாது, ரைட்? அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, மாலிகுலர் மாஸ் யாருக்கு கம்மியா இருக்கோ அந்த கேசஸ்லாம் ரொம்ப அழகாவே ஆரிஃபிஸ்ல இருந்து பயங்கர வேகத்துல வெளியே வந்துடும், அது வழியா டிராவல் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. மேம், அப்ப டிஃப்யூஷன்னா என்னது மேம் அப்படின்னு ஒரு டவுட் வரும். டிஃப்யூஷன் இஸ் நத்திங் பட் பட்டு வந்து என்ன பண்றது, டிஃப்யூஸ் இட் இஸ் கெட்டிங் டிஸ்பர்ஸ்ட், அப்படியே தெரிக்குது, அதுதான் டிஃப்யூஷன். இது எஃப்யூஷன். ஓகேவா? ஒரு குட்டி வழியா எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஆட்டம்ஸ் வந்து மாலிக்யூல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிராவல் ஆகுது அப்படிங்கிறது. இதெல்லாம் எப்போ நடக்கும், எப்போ வந்து நம்மளுக்கு மாலிகுலர் மாஸ் கம்மியாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ் ஒரு ஆட்டம் வந்து வேகமாக வந்து நம்மளுக்கு பயங்கரமான வெலாசிட்டியில் அந்த பக்கம் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி அட் when pressure and temperatures are constant. ஓகே, pressure and temperatures are constant. அடுத்தது பார்த்தீங்கன்னா, the rate of effusion of two different gases at equal pressure and temperatures will be R is nothing but உங்களோட rate of effusion. ஓகேவா? ரேட் ஆஃப் எஃப்யூஷன் எவ்வளோ வந்து ட்ராவல் ஆகுது, எவ்வளோ வேகத்தில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் ஆர். ஸோ எஃப்யூஷன் வில் பி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√of m. m அப்படிங்கிறது என்னது, m இஸ் நத்திங் பட் யோர் மோலார் மாஸ். ஓகே, m அப்படிங்கிறத வந்து நீங்கள் மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, m இஸ் நத்திங் பட் யோர் மோலார் மாஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பசங்களா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, m is nothing but your molar mass. ஏன்னா மோலார் மாஸ் தான் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாலிகுலர் மாஸ்லாம் நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும், அதனால இது வந்து மோலார் மாஸ். ஓகே, ஸோ ஆர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோலார் மாஸ், ரூட் ஆஃப் மோலார் மாஸ் அப்படின்னு அர்த்தம். டன் பசங்களா. அடுத்தது Dalton's law of partial pressure. So Dalton's law of partial pressure. இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு பிரின்சிபல் தான், சூப்பரான ஒரு லா தான். ஓகே, இதுல என்னதான் இவங்க கருத்து சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, what is the கருத்து they are coming to say is at constant volume.
ஓகே பசங்களா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று தரேன், ஒரு அடிஷ்னல் ஹோம்ஒர்க். யாரெல்லாம் ரொம்ப சீரியஸாக நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க மட்டும் இதை பண்ணுங்க. ஓகே, நான் சும்மா லைட்டாக தான் மேம் பார்க்குறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை மேம், சும்மா வந்து நான் சும்மா பேசிட்டு போகிறதுக்காக வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதோட ஒர்த் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு மேக் அ ஃபார்முலா ஷீட். நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு மேக் அ ஃபார்முலா ஷீட். அந்த ஃபார்முலா ஷீட்டில் எல்லா லாவுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எது கான்ஸ்டன்ட், எது ரெண்டு வேரி ஆகுது, எது கான்ஸ்டன்ட், என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் மாதிரி எடுத்து நோட் பண்ணி வச்சிருக்கணும். பிகாஸ் நம்ம அடுத்தது சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப இது எல்லாமே வச்சுதான், இந்த ஃபார்முலா ஷீட்டை வச்சுதான் நீங்க நம்ம மேரத்தான்ஸுக்கு வரணும். ஓகே, அதனால ப்ளீஸ் டூ தட். யாரெல்லாம் அதை பண்ணி முடிக்கிறீங்களோ இன்ஸ்டாகிராம்ல லெட் மீ நோ, மேம் நீங்க சொன்ன கைனடிக் தியரியோட ஃபார்முலா ஷீட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு தி பாயிண்ட், என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கான்ஸ்டன்ட் வால்யூமும் டெம்பரேச்சரும் இருக்கு. நான் வந்து ஒரு கூடையில ஒரு கண்டெய்னர்ல நான் கேஸை உள்ள ஊற்றி வச்சிருக்கேன், உள்ள போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா, அப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு, நம்ம அந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வால்யூமும் ப்ரெஷர் டெம்பரேச்சரும் பயங்கர கான்ஸ்டன்ட்டாக வச்சுருக்கோம். ஆனால் அதில் ஒரு கேஸ் மட்டும் இல்லை, 4-5 கேஸ் மிக்சிங்காக இருக்குது, 5-6 கேஸ் மிக்சிங்காக இருக்குது. ஆக்சிஜன்னா ஆக்சிஜன் மட்டும் இல்லை, நைட்ரஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, நிறையா இருக்குது. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி நிறைய கேஸஸ் இருக்கிற ஒரு குண்டால நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சரையும் வால்யூமையும் கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ மெயின்டைன் பண்ணுறப்ப ஸோ அப்போ அது ஃபுல்லாக பேலன்ஸ் யார் நம்மளுக்கு இருக்கா, ப்ரெஷர் தான் இருக்காங்க. அப்போ டால்டன்ஸ் யாரை சொல்ல போறா, ப்ரெஷரை பற்றி தான் பேச போகிறாங்க. அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக, ப்ரெஷரை எப்படி நான் கேல்குலேட் பண்ணலாம், அந்த கம்ப்ளீட் காம்பினேஷன் மிக்சர் ஆஃப் கேஸஸோட ப்ரெஷரை நான் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, வெரி சிம்பிள், எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆக்சிஜன் இருக்கா, ஆக்சிஜனோட ப்ரெஷர் என்னது, ப்ளஸ். ஒருவேளை கார்பன் டை ஆக்சைடு உள்ள போட்டு வச்சிருக்கீங்களா, அப்போ கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெஷர் என்னது, ப்ளஸ். அடுத்தது நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நைட்ரஜன் உள்ள போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா நைட்ரஜனோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது உள்ளுக்குள்ளார, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் டோட்டல் ப்ரெஷர். அப்போ டோட்டல் ப்ரெஷரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், the total pressure will be equal to sum of the partial pressures of the constituent gases. அப்படின்னா உள்ள மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கேஸஸோட ப்ரெஷரை மட்டும் தனித்தனியாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் கிடைச்சிடும். ஓகேவா, அதுதான் உங்களோட கம்ப்ளீட் டோட்டல் ப்ரெஷராகவும் இருக்க போகுது. ஓகே, அந்த கருத்தை தான் இங்கே மானை தேனை பொன்மானையில் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெறும் ஆக்சிஜன் மட்டும் இருந்தால் அதோட வால்யூம், அதோட மாஸ் எவ்வளோ, ப்ரெஷர் எவ்வளோ இருக்கோ, அதுவே ஆக்சிஜன் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி. ஓகே, அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணி நீங்கள் வந்து டோட்டல் ப்ரெஷர் எடுத்துக்கலாம். ஓகே மேம், ப்ரெஷர்னு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது மேம், இதுக்கப்புறம் வர டாபிக் எல்லாம் ரொம்ப அசால்ட்டாக இருக்க போகுது பசங்களா, அதனால ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ். ஏன்னா கேஸ்னு இருந்தால் ஒரு ப்ரெஷர் இருக்கத்தானே செய்யும், நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் ஆகத்தான் செய்யும். ஓகே, வீட்டில் சிலிண்டர் மாற்றக்குள்ளாரே எவ்வளோ ப்ரெஷர் ஆகுது, அந்த மாதிரி ப்ரெஷர் ஆகத்தான் செய்யும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷருக்கும் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது தான் இப்போ படிக்க போகிறோம். ப்ரெஷருக்கும் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் என்ன கனெக்ஷன், பிகாஸ் நம்ம படிக்கிற யூனிட் என்னது, கேஸுக்கு கைனெட்டிக் தியரி படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஓகேவா. அப்போ கவனிங்க, ஸோ ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி, ஒரே ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க பார்க்கலாம். P is equal to 2/3 kinetic energy divided by the volume. Capital V அப்படிங்கிறது என்னது, இங்கே வால்யூம், மறந்துடாதீங்க, this is your volume. kinetic energy formula என்னது, half mv square அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா, ஸோ half mv square அப்படின்னா Vங்கிறது என்னது, நம்மளோட ஆவரேஜ் வெலாசிட்டி. V அப்படிங்கிறது என்னது, ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் அப்படிலாம் இருந்தாவே டெஃபினட்டாக அதுக்கு ஒரு RMS வேல்யூ இது எல்லாமே இருக்கும். கரெக்டாக, அதுக்கு என்ன இருக்கும், RMS வேல்யூ இது எல்லாமே இருக்கும். அப்போ நான் ஒரு எனக்கு RMS வேல்யூவை வச்சு நான் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா half capital N M into V RMS square அப்படின்னு எழுதலாம். N அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா, நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ் ஆஃப் 1 மோல், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்மளோட விஆர்எம்எஸ் யூஸ் பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல எனக்கு கைனெட்டிக் எனர்ஜி வேணும், ப்ரெஷர் வேணும் அப்படின்னா இதை நம்ம உல்டாலாம் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபார்முலாஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இவங்க என்ன கருத்தூசி சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. கேஸ் இன் அ கண்டெய்னர் வில் ஆல்வேஸ் பி இன் மூவ்மெண்ட். கரெக்டாக, அது போய் என்ன பண்ணும், மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மாலிக்யூல்ஸுக்கு நடுவில் ஒரு ப்ரெஷர் உருவாகும், அதுக்கப்புறம் வாலோட இன்டராக்ட் பண்ணுறப்ப, அந்த கண்டெய்னரோட இன்டராக்ட் பண்ணுறப்போ ஒரு ப்ரெஷர் உருவாகும்,
அப்ப அந்த ப்ரெஷர் இதெல்லாம் எதனால உருவாகுது? அதெல்லாம் பயங்கர மோஷன்ல இருக்கறனால உருவாகுது. அப்ப பயங்கர மோஷன்ல இருந்துச்சுன்னா அங்க என்ன நடக்கும்? நம்மளுக்கு கைனெடிக் எனர்ஜி இருக்கும், வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒருவேளை எனக்கு கைனெடிக் எனர்ஜி மட்டும் வேணும் அப்படின்னா இது என்ன பண்ணிடலாம் நம்ம 3pv divided by 2 அப்படிங்கிற மாதிரி எழுதலாமா? ஸோ 3pv divided by 2 அப்படிங்கிற மாதிரியும் எழுதலாம். ஓகே, ஸோ நம்ம எப்படியெல்லாம் வேணுமோ அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we can change. அண்ட் இதுல இன்னொரு சூப்பரான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிவிக்கு நம்ம இப்போ என்ன படிச்சோம்? என்ஆர்டி அப்படின்னு படிச்சோமா? அப்ப இங்க 3/2 என்ஆர்டி அப்படின்னு எழுதலாமா? 3/2 என்ஆர்டின்னு எழுதலாம். இந்த என்ஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம். 8 பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூலாம் படிப்போம் இல்லையா? அதையும் யூஸ் பண்ணலாம். அப்ப டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னது? n into r. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு நம்மளோட யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேத்தாப்புல ஃபார்முலாஸை உள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் டென்சிட்டி ஆஃப் த கேஸ் ப்ரெஷர் சொல்லி கொடுத்துட்டீங்க. அடுத்தது டென்சிட்டி. நான் ஒருத்தன் இருக்கிறேன்ல, அது என்னையும் கொஞ்சம் கவனிங்கப்பா அப்படிங்குது. ஸோ டென்சிட்டியும் நம்ம ஒரு டைம் டச் பண்ணி விட்டுறலாமா? ஸோ நான் டென்சிட்டி ஆஃப் கேஸ் அப்படின்னு வர்றப்ப இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னது? ஐடியல் கேஸோட ஈக்குவேஷன். என்ன மேம் ட்ரெயின் மாதிரி போய்கிட்டே இருக்கு மேம், இது ஒரு ரொம்ப மொக்கையான ஒரு எக்ஸ்பிரஷன் பசங்களா, ரொம்ப மொக்கையான ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உட்காந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இதைத்தான் இவ்வளோ பெருசாக எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிறது தோணும். ஓகே, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். P is equal, அதாவது PV pressure volume is equal to constant. ஸோ pressure volume இந்த இடத்துல nRT அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ப்ரெஷரை மட்டும் வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல V எடுத்துட்டு வந்துடலாம். வால்யூம் கீழே வந்துடுது. ஓகேவா? அடுத்தது நான் என்ன பண்றேன்? மேலையும் கீழையும் ஒரு மோலார் மாஸ் நான் உள்ள வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். பிகாஸ் இதுதான் கேஜியில் நம்மளுக்கு ஈஸியாக கால்குலேஷன் கிடைக்கும். ரைட், ஏஎம்யூவா இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டங்க நம்மளுக்கு. எனர்ஜி கன்வெர்ட் பண்றப்பவே நம்மளுக்கு இன்னும் கன்ஃபியூஷனா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு இந்த வேலை? நான் கிராம்லயே எழுதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ என்ஆர்டி டிவைடட் பை வி இன்டூ எம் டிவைடட் பை எம். ஓகேவா? இப்போ இந்த m divided by m இருக்கு இல்லையா? இந்த m divided by m. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம n divided by m. இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட டோட்டல் கேஸ் மாஸ். ஓகேவா? ஸோ n அப்படிங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ். m அப்படிங்கிறது என்னது? மோலார் மாஸ். ஒரு மோலோட மாஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் கேஸோட வால்யூம் மாஸ் கிடைச்சிருமா? அப்போ இது ரெண்டுத்துக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? மாஸை உள்ள எழுதுறேன். டோட்டல் மாஸ் அப்படின்னு உள்ள எழுதுறேன். இந்த m என்னது? நம்மளோட டோட்டல் மாஸ் of the gas. ஓகேவா? அப்ப இத கவனிங்க. மாஸ் பை வால்யூம், இதுவும் என்னது? கேஸோட கம்ப்ளீட் வால்யூம். கரெக்டா? அப்ப மாஸ் பை வால்யூம் நம்ம என்ன எழுதலாம்? மாஸ் பை வால்யூம் கேன் பி ரிட்டன் as டென்சிட்டி. அப்ப டோட்டல் மாஸ் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டென்சிட்டி ஆஃப் த கேஸ். அப்ப இது ரெண்டுத்துக்கு பதிலா நம்ம ரோன்னு எழுதலாம். அப்ப ரோ ஆர்டி டிவைடட் பை எம். அப்ப ரோ மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரோவை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாமா? அப்ப பிஎம் டிவைடட் பை ஆர்டி. பிஎம் டிவைடட் பை ஆர்டி. பி இஸ் நத்திங் பட் த டோட்டல் ப்ரெஷர், எம் இஸ் நத்திங் but your molar mass, and R is nothing but your universal gas constant, T is nothing but the temperature. Okay, அப்ப இந்த ஃபார்முலாஸ்லாம் பெர்ஃபெக்ட்டா எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சீங்கன்னா மட்டும்தான் ஈஸியா இருக்கும், இல்லாட்டி கஷ்டம். Okay, so now let's go for the next most important and very interesting topic, which is speed of gas. ஓகேவா? கேஸ் ஸ்பீடை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். இப்போ கேஸ் ஸ்பீட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல எல்லாம் படிச்சிருப்போம். கேஸ் அப்படியே ஒரே ஸ்பீடில் போகுமா அப்படின்னு கேட்டால் ஸ்பீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு மாலிக்யூலும் ஒவ்வொரு மாதிரி ஸ்பீடில் பயங்கரமாக, ஒன்று வந்து பயங்கர வேகமாக போகலாம், இல்லை ரொம்ப கம்மியாக வந்து ஆமை மாதிரி உருந்துட்டு போகலாம், இல்லாட்டி உசைன் போல்ட் மாதிரி ஓடலாம், பிடி உஷா மாதிரி ஓடலாம். அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கலாம்? டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து ஸ்பீடு வச்சுருக்கலாம். பட் என்னதான் நீ ஸ்பீடு வச்சிருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல நீ த்ரூ அவுட் டிராவல் பண்ணியிருப்ப. ஆவரேஜுங்கிறது வேற, ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் த்ரூ அவுட் நீ மெயின்டைன் பண்ணியிருப்ப. ரைட்? அப்போ நீ வந்து ஒரு டைம் வந்து 100 km/h போயிருக்கலாம், 100,000 km/h போயிருக்கலாம், எப்படி வேணால் டிஃப்ரெண்ட்டாக போயிருக்கலாம். ஆனால் த்ரூ அவுட் அந்த ஜேர்னியில் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடை நீ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்ப. அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு உனக்கு எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கும். அதுக்கு பேர் தான் நம்மளோட VRMS. அதுதான் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. அந்த வேல்யூ எல்லா இடத்துலையும் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் யுவர்
RMS அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் RMS வேல்யூ, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு. அப்போ அது எப்படி மேம் நான் எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இட், ரூட் இட், அதுக்கு ஸ்கொயர் இட், மீன் இட், ரூட் இட். என்ன மேம் புதுசாக ஒன்று சொல்லி தரீங்க? யார் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் படிச்சாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பசங்களா? ஆர்எம்எஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் இட், அடுத்தது மீன் எடுக்கணும் அதுக்கு, அண்ட் ஃபைனலி என்ன பண்ணணும் நம்ம? ரூட் இட். பாருங்க, ஆர்எம்எஸ். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய V இருக்கு, V1, V2, V3, V4ன்னு நிறைய வந்து வெலாசிட்டிஸ் இருந்துட்டே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் ஸ்கொயர் எடுக்கணும். எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் பசங்களா? ஸ்கொயர் எடுக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ஸ்கொயர் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? மீன் எடுக்கணும். மீன் அப்படின்னா என்னது? மீன்னா டிவைடட் பை n. எவ்வளோ நம்பர் ஆஃப் வெலாசிட்டிஸ் இருக்கோ டிவைடட் பை n. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணணும்? ஒரு ரூட் ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் யோர் VRMS. ஸோ திஸ் இஸ் gonna be your VRMS. More like an average, but not exactly the average. Okay, not exactly the average. கிளியரா இருக்கு இல்லையா? இதே நம்ம என்ன ஃபார்முலா படிச்சோமோ அது அப்படியே இங்க இருக்கு பாருங்க பசங்களா. என்ன ஃபார்முலா படிச்சோமோ அது அப்படியே இங்க இருக்கு. Okay, so this is your VRMS value. This is the VRMS value. Ma'am, இது மட்டும் படிச்சா போதுமா மேம்? அடிஷனலா நான் எதுவும் படிக்க வேண்டாமா மேம்? இதை படிச்சு வச்சுக்கோங்க. VRMSக்கு வந்து இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இதோட டெரிவேஷன்ல இருந்தெல்லாம் நீட் கொஸ்டின் கேட்க போறது இல்ல. அதனால இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. VRMS is equal to root of 3RT divided by M. M அப்படிங்கிறது என்னது இந்த இடத்துல? M is nothing but your molecular mass of gas. M is nothing but your molecular mass of gas. Okay ma'am, so molecular mass of gas. Clear இருக்கா? So VRMS is equal to root of 3RT divided by M. 3RT divided by M. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மேம். அண்ணா இப்பதான் நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ளாரே என்ட்ரு ஆகிறோம், which is distribution. அதாவது மேக்ஸ்வெல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். பிகாஸ் ஸ்பீடு ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை, டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் இருக்கும். அது எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, எப்படி வந்து கேஸ் பார்ட்டிகல்ஸில் அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கர்வ் மட்டும் கவனிங்க, இந்த கர்வ் கவனிங்க. ஸோ அதில் எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு பீக் வேல்யூ இருக்கும். அப்போ இங்கே நம்மளோட பீக் வேல்யூவை என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறோம். என்ன சொல்கிறோம் நம்ம இந்த இடத்துல? மீன் ப்ராபபிலிட்டி. கிராஃப் எதுக்கும் மேம் பிளாட் பண்ணியிருக்கோம்? வெலாசிட்டிக்கும் மாலிக்யூல்ஸ் மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? அதாவது நம்மளோட மோல்ஸ் மீட்டர் பர் செகண்ட். மோல்ஸ் எவ்வளோ வெலாசிட்டியில் போகுது, ஒரு மோல் எவ்வளோ வெலாசிட்டியில் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால நம்ம அப்படி தான் பிளாட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ MP அப்படிங்கிறது என்னது? MP அப்படிங்கிறது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கிடையாது, விச் இஸ் மீன் ப்ராபபிலிட்டி அப்படிங்குவாங்க. ஓகே, ஸோ மீன் ப்ராபபிலிட்டியில் நம்ம ஸ்லோப் எப்படி இருக்கும்? இதுதான் மீன் ப்ராபபிலிட்டி. ஸ்லோப் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ மீன் ப்ராபபிலிட்டியில் நம்ம ஸ்லோப் வேல்யூ வில் பி 0. மீன் ப்ராபபிலிட்டியில் ஸ்லோப் வேல்யூ வில் பி 0. ஓகேவா? மீனுக்கு அடுத்தது கொஞ்சம் கீழே தள்ளி இதுக்கு பேர் தான் ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ தட் மீன்ஸ் நீ என்ன பண்ணேனாலும் சரி இந்த பர்டிகுலர் வெலாசிட்டியை நீ வந்து வச்சுக்கிட்டே இருந்திருப்ப, இந்த பர்டிகுலர் வெலாசிட்டியை நீ த்ரூ அவுட் வச்சுக்கிட்டே இருந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் இஸ் விஆர்எம்எஸ். ஓகே, விஆர்எம்எஸ் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு ரூட் ஆஃப் 3RT டிவைடட் பை எம். ரூட் ஆஃப் 3RT டிவைடட் பை எம் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேவா? இது வந்து மீன் ப்ராபபிலிட்டி. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் நம்மளோட ஆவரேஜ் வெலாசிட்டி. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் நம்மளோட கம்ப்ளீட் ஆவரேஜ் வெலாசிட்டி. அண்ட் கவனிச்சுக்கோங்க, இது எப்படி வேணா இருக்கலாம். நல்லா கவனிங்க, இதோட ஸ்பீட் எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம். பட் ஏரியா அண்டர் த கர்வ் வில் பி சேம். ஏரியா அண்டர் த கர்வ் எப்பவுமே எப்படி இருக்கும்? நம்மளுக்கு கான்ஸ்டன்டாக இருக்கும். சாட்ல மென்ஷன் பண்ணுங்க, ஏரியா அண்டர் த கர்வ் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஏரியா அண்டர் த கர்வ் வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏரியா அண்டர் த கர்வ் வில் பி வெரி வெரி கான்ஸ்டன்ட். ஓகேவா? கான்ஸ்டன்டாகத்தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப MP அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல்
மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் என்ன ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எம்பி. மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் என்ன ஆகுது நம்மளுக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பார்ட்டிக்கல். ஸோ சின்ஸ் நம்ம ஏரியாவை கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறக்காக என்னதான் நம்மளுக்கு ஹை பீக் லோ பீக் வந்தாலும் ஏரியா வந்து சேமா இருக்கிற மாதிரியே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரணும். ஓகே, அப்படிதான் மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த ஏரியா அண்டர் த கர்வ்ல என்னதான் மேம் இருக்கு, ஏரியா அண்டர் த கர்வ் எதைத்தான் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். total number of molecules. Because வேகமா போகுது அப்படிங்கறக்காக புதுசா 4 molecules வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல. கம்மியா ஸ்லோவா போகுது அப்படிங்கறக்காக நிறைய molecules இருக்குங்கிற அர்த்தம் கிடையாது. ஓகே, அப்ப இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்க அந்த ஏரியாவை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். that means இதுக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்கலாம், மினிமம் ஸ்பீட் இருக்கலாம், ஆவரேஜ் ஸ்பீட் இருக்கலாம். it doesn't matter. பட் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்கோ அது சேம், அது சேமா தான் இருக்கு. அது வேகமா போகலாம், கம்மியா போகலாமே தவிர அந்த கணக்குல டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்ல. அதனால ஏரியா அண்டர் த கர்வ் நம்மளுக்கு என்னது பசங்களா, இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இது வந்து என்னது நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ. மேம் நான் ஸ்கொயர் பண்ணாம நான் ரூட் எடுக்காம எடுத்தேன் அப்படின்னா அதுதான் மேம் ஆவரேஜ் வேல்யூ. அவ்வளோதான். நீங்கள் ஸ்கொயரும் பண்ணலை, நீங்கள் ரூட்டும் எழுதலை அப்படின்னா அதுக்கு பேர் தான் உங்களோட ஆவரேஜ் வேல்யூ. ஸோ ஆவரேஜ் ஆர் மீன் வேல்யூ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n8 டிவைடட் பை பை RT டிவைடட் பை m. ஸோ ரூட் ஆஃப் RT டிவைடட் பை m அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். வெலாசிட்டியில் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் தான் நம்மளுக்கு மாறுது, முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அப்போ இதை நான் எப்படி மேம் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி, ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸியாக இருக்கும். அதாவது இதுதான் சென்டர், அதாவது மீன் ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது, ஆவரேஜ் நடுவில் இருக்குது, அதை விட கம்மியாக தான் நம்மளுக்கு யார் இருக்கா, விஆர்எம்எஸ் இருக்கா. விஆர்எம்எஸோட வேல்யூ என்னது 3, கரெக்டா. அப்போ மீனோட வேல்யூ என்ன அப்படின்னா 2. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதா 8/5. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதா 8/5. 2-ஐ விட அதிகம் ஆனால் 3-ஐ விட கம்மி, 2-ஐ விட அதிகம் ஆனால் 3-ஐ விட கம்மியாக இருக்கும், 2-ஐ விட அதிகம் 3-ஐ விட கம்மியாக இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மீன் என்னது நம்மளுக்கு, மீன் இஸ் 2RT டிவைடட் பை m. அடுத்தது 8/5 அப்படிங்கிறது என்னது நம்மளோட ஆவரேஜ். அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து 3. ஓகேவா, ஆர்எம்எஸ் வேல்யூ வில் பி 3. ஓகே, அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடிஷ்னலாக இதோட கம்பேரிசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிகாஸ் இந்த ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி சேஞ்ச் ஆகிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அந்த டிஸ்டர்பன்ஸை தான் நம்ம சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சவுண்ட் அப்படின்னா இந்த ப்ரெஷர் இதுக்கெல்லாமே நம்ம இவ்வளோ வெலாசிட்டி பார்க்குறோம் அப்படின்னா அப்போ அதனால உருவாகக்கூடிய சவுண்டுக்கு என்ன இருக்க போகுது, ஒரு வெலாசிட்டி இருக்க போகுது. அப்போ அந்த சவுண்டோட வெலாசிட்டி நான் எப்படி மேம் எழுதுறதுன்னு கேட்டால் ரூட் ஆஃப் காமா இன்டூ RT டிவைடட் பை பை இன்டூ m. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கீப் திஸ் இன் யோர் மைண்ட். ஓகே, ஸோ த மெயின் கான்செப்ட் இஸ் இதுதான், மெயின் கான்செப்ட் இஸ் இதுதான். ஸோ பீக் ஆவரேஜ் அதை விட கொஞ்சம் கம்மி, பீக் ஆவரேஜ் அதை விட கொஞ்சம் கம்மி. ஓகே, பீக் ஆவரேஜ் அதை விட கொஞ்சம் கம்மி. டன் 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 டன். எஸ். ஸோ பசங்களா, நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட கியூஆர் கோட். இந்த கியூஆர் கோடை ஜாயின் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கே தான் உங்களுக்கு இம்மீடியட் அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அங்கே தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா, இம்மீடியட் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஓகே, யூ வில் பி கெட்டிங் வெரி வெரி இம்மீடியட் அப்டேட்ஸ். ஸோ இந்த லிங்க்ல வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க்கும் உள்ள அவைலபிளாக இருக்குது, அதையும் நீங்கள் டச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் லிங்க் வில் பி ஆக்டிவ் எவ்ரி டே. Okay, 24/7 activated ஆக இருக்கும். Now, so the next concept is specific and molar heat capacity. Okay, specific and molar heat capacity. Ma'am, specific heat capacity இப்போதானே மேம் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸில் சொல்லி கொடுத்தீங்க. எஸ், 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸை 1 டிகிரி செல்சியஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஹீட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரலாக சொல்லாமல் கேஸஸில் இதை பற்றி சொல்கிறோம். கேஸஸ்ல சொல்றப்ப அது மோலார் ஹீட் கெப்பாசிட்டியாக மாறுது. அது என்ன ஆகுது, நம்மளுக்கு மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியாக மாறுது. ஓகே, அப்போ மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னது, 1 மோல் 1 மோலை நான் 1 டிகிரி செல்சியஸ்க்கு நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு எவ்வளவு ஹீட் கொடுக்கணும். ஏன்னா ஹீட் இருந்தா தான் என்ன ஆகும், நம்மளுக்கு டெம்பரேச்சர் ரைஸோ ஃபாலோ என்னமோ நடக்கும். ரைட், அப்போ 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸை
1 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் நான் உள்ள கொடுக்கறேன், அதுதான் வந்து மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அண்ட் லிசன், மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, இந்த ஹீட் கொடுக்குறேன் இல்லையா, இதெல்லாம் நடக்கிறப்ப வால்யூம் கான்ஸ்டண்டா இருந்துச்சு அப்படின்னா அதை சிவி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ப்ரெஷர் கான்ஸ்டண்டா இருந்துச்சு அப்படின்னா சிபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் அடுத்தது நம்ம வந்து இனி வந்து புதுசா கதை படிப்போம். ஓகே, அப்ப சிவி இஸ் ஈக்குவல் டு மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் an ஐடியல் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்ப இவ்வளோ நேரம் நம்ம மானியத்தேனெல்லாம் எதுக்கு தான் படிக்கிறோம்? எல்லாம் இவ்வளவு நேரம் வந்து நம்மளோட ஐடியல் கேஸஸ் தான் மேம் படிச்சுக்கிட்டே இருக்கும். இவ்வளோ வேலை இருக்கா மேம், இதுக்கு எதுக்கு மேம் நான் ஐடியல் ஆகிட்டு, நான் நார்மலாகவே இருந்துட்டு போயிடுவேனே மேம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் படிக்கிறப்ப படிச்சு தானே ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ நான் இந்த மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு when constant வால்யூமா இருக்கிறப்ப, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா இருக்கிறப்ப, இது எப்படி எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ்க்கு நம்ம படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோனோ அட்டாமிக் கேஸஸ்க்கு படிக்க போறோம். ஓகே, ஸோ மோனோ அட்டாமிக் கேஸஸ்க்கு படிக்க போறோம். ஸோ எல்லாத்துக்குமே மோனோ அட்டாமிக் கேஸஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒரே ஒரு ஆட்டம் இருக்கும். மோனோ அட்டாமிக் கேஸஸ் இருக்கிறப்ப அதுல என்ன ஆகும்னு பாருங்க, molar specific heat capacity with constant volume will be equal to 3/2 into R. R அப்படிங்கிறது என்னது? நம்மளோட universal gas constant. ஓகேவா? அதுவே அடுத்தது நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல எப்படி இருக்கும் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி? 5/2 இன்டூ ஆர் ஆக இருக்கும். எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு? 5/2 இன்டூ ஆர் ஆக இருக்கும். அப்ப இந்த ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட், இதை வந்து மேயர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்லாம் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? காமா வில் பி ஈக்குவல் டு சிபி டிவைடட் பை சிவி. ஸோ சிபி டிவைடட் பை சிவி போட்டோம் அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 5/3. அண்ட் இங்க கவனிங்க, ஐடியல் கேஸஸா இருக்கிற பட்சத்துல நம்மளோட மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மைனஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் வில் பி ஈக்குவல் டு த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா முக்கியம். ஃபார்முலாவை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஓகே, ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரும் இப்போ சிலபஸில் இல்லை. ஸோ தட் மீன்ஸ் இதெல்லாம் உனக்கு புரியுதோ இல்லையோ, ஃபார்முலா வச்சு படித்து வச்சுக்கோவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க நீட்டு. அதனால ஃபார்முலாவாச்சும் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார்முலா ஷீட் அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இதுவே டயட்டாமிக் கேஸஸா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டன்ட் வால்யூம்ல 7/2 இன்டூ ஆர் அப்படிங்குவோம். 7/2 இன்டூ ஆர் அப்படிங்குவோம். அதுவே நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருந்தது அப்படின்னா 9/2 இன்டூ ஆர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். மேம் இந்த 7, 9, 8 இதெல்லாம் என்னது மேம் அப்படின்னா விச் இஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதை பற்றி கொஞ்சம் நேரத்தில் படிக்க போகிறோம். ஜஸ்ட் ஹோல்ட் அ செகண்ட். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக 9/7 அப்படின்னு கிடைக்கும். ரேஷியோஸ் எடுத்தோம் அப்படின்னா 9/7 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஏன்னா 2 கேன்சல் ஆகிடும் இல்லையா? இதுவே பாலிஅட்டாமிக் கேஸஸ், நிறைய வந்து ஆட்டம்ஸ் இருக்க மாதிரி பாலிஅட்டாமிக் கேஸஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சிவி என்னவாக இருக்கும்? 3+F இன்டூ ஆர்னு இருக்கும். 3+F அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் யோர் ரொட்டேஷனல் மோட் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகேவா? என்ன மேம் இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எனக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு ஸ்லைடில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 3+F இன்டூ ஆர். ஓகேவா? 3+F இன்டூ ஆர். இதுவே ப்ரெஷருக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4+F இன்டூ ஆர். இதுவே ப்ரெஷருக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா that will be 4+F இன்டூ ஆர் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தோம்னா என்ன ஆகும்? 4+F டிவைடட் பை 3+F அப்படின்னு கிடைக்கும். 4+F டிவைடட் பை 3+F. இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டி வேற வழி இல்லை. இதெல்லாம் வந்து இல்லை நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் இந்த கோட்டை சாமி அப்படின்னீங்கன்னா பிரச்சனை. அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் let us discuss furthermore. ஓகேவா? எப்படி மேம் நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் டிரைவ் பண்ணி தான் வந்து எழுதணுமா, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் மெமரைஸ் பண்ணி தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட சிம்பிளாக நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஈஸியாகத்தான் இருக்கும். அதாவது
இங்க F அப்படின்னு எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். F அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்மளோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இங்கே F இருக்கா, இங்கே F இருக்கா, ஸோ இங்கேயும் F இருக்கு. இட் இஸ் யுவர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து Y ரேஷியோ எப்படி எடுத்துக்கலாம்? சிபி டிவைடட் பை வி சிவி அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்? 1 + 2 டிவைடட் பை எஃப்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மோனோ அட்டாமிக் கேஸ் இருக்கா, மோனோ அட்டாமிக் கேஸ் இருக்கு இல்லையா? அப்போ இந்த மோனோ அட்டாமிக் கேஸுக்கு நம்ம வந்து mu is equal to, I mean gamma is equal to 1 + 2 divided by F அப்படின்னு இருந்துச்சு. கரெக்டா? இதான் ஃபார்முலா. ஸோ அதில் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து 3. அதில் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது 3. டோன்ட் வரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை மட்டும் கவனிங்க. ஸோ எஃபோட வேல்யூ 3. அப்போ எஃபோட வேல்யூ 3 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? 3 × 1 3, 3 + 2 5. ஸோ 5/3 அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ன வந்துடும் நம்மளுக்கு? 5/3 அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கிடச்சிருச்சா? இங்கே 5/3ங்கிறது கிடச்சிருச்சா? ஸோ 5/3 அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சு எழுதினாலும் ஓகே, இல்லை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படி ஞாபகம் வச்சு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாலும் எனக்கு ஓகே தான். ஓகே, பட் 2 ஃபார்முலால எதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். That is much more important. That is much more important. புரியுதா? ரொம்பவே முக்கியம் பசங்களா, ரொம்பவே முக்கியம். ஓகே, கிளியர்? எஸ், கிளியர் மேம், கிளியர் மேம். அண்ட் நான் இவ்வளவு நேரம் நம்ம படித்ததோட டேபுலர் காலம். பட் இந்த டேபுலர் காலம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்னன்னு படிச்சுட்டு இந்த டேபுலர் காலமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நான் லெட்ஸ் டாக் அபவுட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஃப்ரீடம் அப்படின்னா என்ன? எல்லாத்துக்குமே தெரியும் மேம், சுதந்திரம். நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன். தட் இஸ் மை ரைட்ஸ். மை ரைட்ஸ் அப்படின்னு பேசுறது எல்லாமே சுதந்திரம், ரைட்? இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக சொல்லிடுறோம். ஒரு பார்ட்டிக்கல் நகர்ந்துச்சுன்னா அதுக்கு வெலாசிட்டி இருக்கும், அதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஆனால் அது எப்படி வேணாலும் நகரலாம். கரெக்டா? அது எக்ஸ் ஆக்சிஸில் நகரலாம், இல்லை ஒய் ஆக்சிஸில் நகரலாம், இல்லை ஜெட் ஆக்சிஸில் நகரலாம், இல்லை ரொட்டேஷ்னல் மோஷனில் இருக்கலாம், இல்லை வைப்ரேஷனல் மோஷனில் இருக்கலாம். ஸோ அதோட மோஷன் எப்படி வேணால் இருக்கலாம். நம்ம டைப்ஸ் ஆஃப் மோஷனில் எது வேணாலும் அதுக்கு பாசிபிளாக இருக்கலாம். ஓகேவா? எது வேணாலும் நம்மளுக்கு என்னவாக இருக்கலாம்? பாசிபிளாக இருக்கலாம். அப்போ இதில் எதெல்லாம் பாசிபிள்? இதில் எதெல்லாம் பாசிபிள்? ரொட்டேஷ்னலாக இருந்தால் இந்த கேசஸ்க்கு எதெல்லாம் பாசிபிள்? எப்படியெல்லாம் எனர்ஜி அதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். பிகாஸ் அதோட எனர்ஜி ஏதாச்சும் இடத்துல யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ இட் இஸ் யூசிங் அட் லாட் ஆஃப் திங்ஸ். கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அது ஒரே வார்த்தை இல்லை. உள்ளுக்குள்ளே என்ன ஆகுது? நம்மளுக்கு நிறையா வந்து வேலைகள் நடக்குது. அது வைப்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை ரொட்டேஷன்லாம் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரைட் லைனில் மூவ் டிரான்ஸ்லேஷனில் இருக்கலாம், எப்படி வேணால் அது மூவ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? அப்போ அது எப்படியெல்லாம் அது மூவ் பண்ணுறதுக்கு சாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, அது எப்படியெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு சாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இங்கே இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறதுல நம்ம 2 தான் படிக்க போகிறோம். வைப்ரேஷனை பற்றி நம்ம படிக்க போகிறது இல்லை. ஸோ 2 விஷயங்கள் தான் படிக்க போகிறோம். ஒன் இஸ் டிரான்ஸ்லேஷனல் மோஷன், அனதர் ஒன் இஸ் ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கிறது தான். ஓகே, ஏன்னா அது எப்படி மூவ் பண்ணுது அப்படிங்கிறது. அப்போ பாருங்க, மோனோ அட்டாமிக் கேஸஸ் இருக்குது அப்படின்னா அது எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் மூவ் பண்ணலாம், ஒய் ஆக்சிஸ்லேயும் மூவ் பண்ணலாம், ஜெட் ஆக்சிஸ்லேயும் மூவ் பண்ணலாம். இட்ஸ் ஃப்ரீ. பிகாஸ் டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் எந்த இதில் வேணால் எடுத்துக்கலாம். பிகாஸ் இட் இஸ் ஃப்ரீடம். எப்படி வேணால் அது மூவ் பண்ணலாம். அப்போ மோனோ அட்டாமிக் ஆகட்டும், டை அட்டாமிக் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாலி அட்டாமிக் ஆகட்டும், எல்லாத்துலேயும் நம்மளுக்கு என்ன இருக்குது? அந்த 3 ஆக்சிஸில் 3 கோஆர்டினேட்ஸில் நம்மளுக்கு வந்து மோஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் when we are talking about rotational motion, மோனோ அட்டாமிக்ல ரொட்டேஷனல் மோஷன் கிடையாது. அந்த மாதிரி தன்னோட எனர்ஜியை அது யூஸ் பண்ணாது. ஓகேவா? ஆனால் டை அட்டாமிக்ல பாசிபிள். 2 விதமாக வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஒன்றா இப்படி மூவ் பண்ணலாம், இல்லை இப்படி ரொட்டேட் பண்ணலாம், இல்லை இப்படி ரொட்டேட் பண்ணலாம். ஸோ ரொட்டேஷன் எப்படி வேணால் இருக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணலாம், இல்லை இப்படி ரொட்டேட் பண்ணலாம், எப்படி வேணால் ரொட்டேஷனல் மோஷன் இருக்கலாம். ஸோ 2 விதமான மோஷன்ஸ் இதில் பாசிபிள். 2 விதமான ஃப்ரீடம் அதுக்கு இருக்குது. இதுவே பாலிஅட்டாமிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 விதமான ரொட்டேஷன்ஸ் உள்ள இருக்குது. அதுக்கு எப்படி இருக்குது? 3 விதமான ரொட்டேஷன்ஸும் பாசிபிளாக இருக்குது. அப்போ யாருக்கு ரொம்ப ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பாலிஅட்டாமிக் தான் மேம், எப்படி வேணால் போகலாம், ஆனால் நிறைய கேஸஸும் உள்ள இருக்கு. ஓகே, அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வரோம். எல்லாத்தையும் என்ன எடுத்துட்டு வரோம்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு எடுத்துட்டு வரோம். அப்போ F இஸ் ஈக்குவல் டு நம்ம மோனோ அட்டாமிக் கேஸஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் 3. இதுவே டயட்டாமிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் 5. அண்ட் பாலிஅட்டாமிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் 6. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும்.
இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? We have to add it. We have to add it. புரியுதா பசங்களா? இதுதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் F. இதுதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் F. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. And now the next and most important thing is law of equipartition of energy. Equipartition என்னது? ஈக்குவலான பார்ட்டிஷன். இந்த ஏரியா கரெக்டா இவ்வளோ இருக்கா, இதை நீ வச்சுக்கோ. அதுக்கு ஈக்குவலா இருக்கிற இன்னொரு ஏரியாவை நீ வச்சுக்கோ. அப்படி ஏரியா பிரிக்கிற மாதிரி எனர்ஜியும் பிரிக்கிறாங்க. பிகாஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம், தன்னோட எனர்ஜியை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. இப்படி எல்லாத்தோட எனர்ஜியை யூஸ் பண்ண போறேன். அப்ப அது என்ன பண்ணிக்குது, தனக்கு தானே ஈக்குவலா எனர்ஜியை ஸ்பிளிட் பண்ணிக்குது. 3 டிரான்ஸ்லேஷனா, சரி நீ 300 எடுத்துக்கோ, 2 வரியா, சரி நீ இதை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஈக்குவலா தனக்கு தானே வந்து ஸ்பிளிட் அப் பண்ணிக்குது. ஓகேவா? இதுக்கு ஈக்குவலா என்ன பண்ணுது, தனக்கு தானே ஸ்பிளிட் அப் பண்ணிக்குது. ஓகே, இட் இஸ் டூயிங் இட் ஈக்குவலா பிரிச்சுக்குது. ஓகே, அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நடக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு என்ன தேவை, எனர்ஜி தேவை. அதுக்கெல்லாம் என்ன தேவை, நம்மளுக்கு எனர்ஜி தேவை. ஓகே, அப்ப இந்த இடத்துல அது எப்படி பிரிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு இருக்கோ அது பாதி பாதியா பிரிச்சுக்குது. உனக்கு பாதி, உனக்கு பாதி, உனக்கு பாதி, உனக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்குது. ஸோ ஹாஃப் NTR அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஹாஃப் NTR. என்ன மேம் ஜூனியர் NTR மாதிரி சொல்றீங்க அப்படின்னா ஹாஃப் NTR இல்லை NRT எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். MRP எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹாஃப் NRT இல்லை எண்ணுக்கும் ஆருக்கும் பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம், போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் எழுதலாங்கிறத ஆட்டோமேட்டிக்காக சொல்லியிருக்கேன். ஸோ போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னது, விச் இஸ் 1.38 into 10 to the power minus 23 joule per Kelvin. And போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஒன்று n டிவைடட் பை r. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் பிரசன்ட். ஒருவேளை அவகேட்ரோ நம்பர் வச்சு எழுதுறீங்க அப்படின்னா r டிவைடட் பை NA. அவகேட்ரோ நம்பர் வச்சு எழுதுறோம் அப்படின்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை NA. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது 25/3 அப்படின்னு படிச்சோமா? கரெக்டா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஈக்வி பார்ட்டிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஈக்குவலா பிரிச்சுக்கிறது. அப்ப எப்படி பிரிச்சுக்குது அப்படின்னா, எவ்வளவு உனக்கு ஃப்ரீடம் இருக்கோ அதுல பாதி, எவ்வளவு ஃப்ரீடம் இருக்கோ அதுல பாதி பாதியா வச்சுக்கோங்க. 5 டிகிரி ஃப்ரீடம் இருக்கா, அப்ப 5க்கு 1/2 1/2 1/2 1/2 போயிட்டே இருங்க. 6 இருக்கா, 1/2 1/2 1/2 1/2 பிரிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? அண்ட் ஸோ F டிவைடட் பை 2 இன்டூ NRT அப்படின்னு பிரிச்சுக்குது. அதுவே இந்த NRTக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு PV, ப்ரெஷர் இன்டூ வால்யூம் அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்போ ஒருவேளை மோனோஅட்டாமிக்கா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 3, அதனால 3. இதுவே டயாட்டாமிக்கா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், 5. ஸோ 5/2. ஓகேவா? பாலிஅட்டாமிக்னா 6/2, தட் இஸ் 3 அப்படிங்கிறது மட்டும் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can divide. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can take it for all the things. Okay, and now let us roll back to the chart. இப்போ இந்த சார்ட்டுக்கு வருவோம். இவ்வளோ நேரம் நம்ம படிச்சோல்லையே இந்த சார்ட், அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன், ரைட்? ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு 1 + 2/f அப்படின்னு இருக்கலாம். இந்த இடத்துல இது 1+. இல்லை அப்படின்னா CP டிவைடட் பை CV அப்படிங்கிறதும் காமான்னு எழுதலாம். அப்போ இங்கே கவனிங்க, இதெல்லாம் என்னது பசங்க, நம்மளோட ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி எப்படி பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேவா? அண்ட் CV அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், டெம்பரேச்சருக்கு எவ்வளோ வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு எவ்வளவு எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படி கூட லிங்க் பண்ணலாம் பசங்களா. பட் எல்லாத்துக்கும் சேம் ஃபார்முலா தான், எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்னது, சேம் ஃபார்முலா தான். ஓகேவா? அப்போ கவனிச்சுக்கோங்க. ஸோ U will be equal to degree of freedom divided by into RT. அதுவே CV அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வந்து டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இதை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இங்கே இருக்க டைமும் நம்மளுக்கு டெம்பரேச்சர் போயிடும். ஓகே, ஸோ CV அப்படிங்கிறது என்னது, நம்ம மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி when volume is constant. அப்போ அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம எனர்ஜியை வந்து டெம்பரேச்சரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர் போயிடும். ஸோ F டிவைட் பை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் டிவைடட் பை 2 இன்டூ Rன்னு மட்டும் கிடைக்கும். ஓகேவா? இன்டூ Rன்னு மட்டும் கிடைக்கும். ஒருவேளை CP வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், CV + R அப்படிங்கிறதையும் எழுதிக்கலாம். CV + R அப்படிங்கிறதையும் எழுதிக்கலாம். ஓகே, we can write it as CV + R அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அண்ட் தென் யூக்கு காமாக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். CP டிவைடட் பை CV is equal to 1 + 2F அப்படிங்கிறது தெரியும். ஸோ சால்வ் பண்ணலாமா? ஷால் வி பிகின் டு சால்வ்? அப்போ கவனிச்சுக்கோங்க, பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் மோனோஅட்டாமிக் அப்படின்னா என்னது, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். எவ்வளோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு நம்மளுக்கு, 3 இருக்கு. ஸோ 3/2 இன்டூ RT. டயட்டாமிக் அப்படின்னாலும் லீனியர் அப்படின்னாலும் ஒன்று தான்.
ஓகே, டயாட்டாமிக், லீனியர் பாலியட்டாமிக் அப்படின்னாலும் ஒன்று தான். அதுக்கு வந்து 5/2 RT அப்படின்னு இருக்கும். 5/2 RT அப்படின்னு இருக்கும். அதுவே நான் லீனியர் பாலியட்டாமிக் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா தட் இஸ் 6/2 RT அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் 3. ஓகேவா? அப்போ இது எல்லாத்துலேயும் டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நம்மளுக்கு சிவி கிடச்சிரும். நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் பசங்களா? சிவி கிடச்சிரும். அண்ட் சிவி கிடச்சிருச்சு. அடுத்தது நம்மளுக்கு யூனிவர்சல், அது கூட ஆரை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட சிவி. ஓகேவா? இதுதான் நம்மளோட CV. So CV plus R, CV plus R, CV plus R அப்படிங்கிறது நம்மளோட formula. So CV plus R, that is your CP, which is 5 divided by 2R and 7/2 divided by R and 4R. 7/2 divided by R and 4R. இதுதான் உங்களோட CP. CP கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு, மறந்துட்டீங்களா? CP எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம? How we will be calculating CP? எப்படி CP கால்குலேட் பண்ணலாம்? CV plus R அப்படிங்கறத வச்சும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதுதான் இங்கேயும் இருக்கு. So that is what we have here. ஓகே, அதுதான் இங்கேயும் இருக்கு. எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, so listen. So CP is equal to CV plus R அப்படின்னு கிடைக்குமா? Cவோட வேல்யூ 3/2 R plus R ன்னு இருக்கும். ஸோ அப்போ R காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 3/2 plus 1 இருக்கும். ஸோ 2 into 1 will be 2, 2 plus 3 will be 5. ஸோ 5/2 into R அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் நம்மளுக்கு? ஸோ கீழே இருக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5/2 plus 1 into Rன்னு கிடைக்கும். ஸோ 2 இந்த இடத்துல வந்து 7. ஸோ 7/2 into R அப்படின்னு. அப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இதை சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா CP கேன் பி ஆல்சோ ரிட்டன் as R into 1 plus CV அப்படின்னு நம்ம எழுதலாம். R into 1 plus CV அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இப்படியே நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணுறப்ப யூ வில் பி கெட்டிங் காமா. யூ வில் பி கெட்டிங் காமா. ஓகேவா? கிளியரா இருக்கா பசங்களா? Any more doubts? So these are the important characteristics, you have to remember this. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. Okay, so now the next topic of discussion is going to be mean free path. mean free path தான் ஆல்ரெடி படிச்சாச்சு மேம். எஸ், படிச்சாச்சு. அண்ட் நம்மளுக்கு தெரியும் கொலிஷனுக்கு நடுவில் அது என்ன பண்ணும்? கொலிஷனுக்கு நடுவில் வந்து அது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் மூவ் பண்ணும். அந்த ஸ்ட்ரைட் லைனை தான் நம்ம வந்து லாம்டா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் மீன் ஃப்ரீ பாத். பாருங்க, கொலிஷனுக்கு நடுவில் ஸ்ட்ரைட் லைன், கொலிஷனுக்கு நடுவில் ஸ்ட்ரைட் லைன், கொலிஷனுக்கு நடுவில் ஸ்ட்ரைட் லைன், ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸோ கொலிஷனுக்கு இன் பிட்வீன் கொலிஷன் அது என்ன ஆகும்? நம்மளுக்கு ஒரு குட்டி ஸ்ட்ரைட் லைனில் மூவ் பண்ணும். ஓகேவா? அண்ட் they cannot move straight unhidden. ஓகேவா? அது வந்து என்ன பண்ண முடியாது, இடிக்காம எங்கேயும் போக முடியாது. பட் இடிக்கிறதுக்கு நடுவில் ஸ்ட்ரைட் லைன்ல தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ தேர் பாத் கேன் கீப் ஆன் டிஃப்ளெக்டட். அதோட பாத் என்ன பண்ணுது? டிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இப்படி ஸ்ட்ரைட் லைன்லேயே போகலை, மேலேயும் கீழே இடிச்சு அப்படி போய்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலி இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the average distance between two successive collision called the mean free path. L. அப்போ இந்த எல்லுக்கு என்ன மேம் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா L is equal to 1 divided by √2 into n pi d square. n pi d square. n அப்படிங்கிறது என்னது மேம்? n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பர் வால்யூம். ஒரு பர்டிகுலர் வால்யூமில் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ n is equal to நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பர் வால்யூம். ஓகே, எவ்வளோ மாலிக்யூல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் வால்யூமில். ஓகே, அண்ட் d அப்படிங்கிறது வந்து diameter of the particle. d அப்படிங்கிறது என்னது? that is a diameter of the particle or radius of the volume. ஓகேவா? அப்படி எடுத்துக்கலாம், இல்லை radius of the. so diameter of the particle is equal to radius of the swept volume of the particle. அப்போ இந்த ரெண்டு வார்த்தையில் என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கனாலும் அது d தான். என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்களும் அது டி தான். பை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 3.14 அப்படிங்கிறது வினோம். ஓகே, அண்ட் இதில் நீங்கள் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா எப்போ எல்லாம் இந்த மீன் ஃப்ரீ பாத் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும் அப்படிங்கிறது தான். அப்போ கவனிச்சுக்கோங்க, எஃப் temperature increases, speed of the particle increases. temperature increase ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நம்மளுக்கு V increase ஆகும், which means kinetic energy increase ஆகும். ஓகே, அடுத்தது பாருங்க, in a highly evacuated tube n is small and the mean free path can be also large as length as the tube.
ஒருவேளை எவாக்யூவேட்டட் வேக்யூம்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டியூப் எப்படி இருக்கும், அதாவது வேக்யூம்ல இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல மீன் ஃப்ரீ பாத் ரொம்ப பெருசாக இருக்கும். மீன் ஃப்ரீ பாத் எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, மீன் ஃப்ரீ பாத் வந்து ரொம்ப லார்ஜரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பசங்களா இவ்வளோ நேரம் படிச்சதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதை மட்டும் கைனடிக் எனர்ஜியில படிச்சுட்டு போங்க, கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்க்கு படிச்சுட்டு போங்க. தட் இஸ் மோர் தேன் இனஃப். ஓகே, ஸோ இது உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஏதாச்சும் குட்டி குட்டி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஸ்க்ரோல் பேக் பண்ணுங்க, ஒரு டைம் பாருங்க, மறுபடியும் வந்துருங்க. ஓகே, அண்ட் நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சம் PYQs. ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட PYQs. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3 இயர்ஸ் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதே இல்லை, ஏன்னு தெரியல. அதனால நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு முன்னாடி இருக்க நீட் அண்ட் ஜேஇ கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 19ல கேட்டிருக்காங்க, 2019ல கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் அ கேஸ் ஃபில்ட் இன் அ கண்டெய்னர் would lead to, அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம், அங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. வாட் வில் பி த இன்க்ரீசிங் கெப்பாசிட்டி, என்னதாங்க இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு மாஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, கண்டிப்பா இல்ல. அடுத்தது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ், இது என்ன எலாஸ்டிசிட்டியா, அதையும் நம்ம இன்னும் படிக்கல. ஸோ இது ரெண்டுத்துல எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? த பெர்ஃபெக்டான ஆன்சர் இஸ் கோயிங் டு பி சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, அதாவது கைனடிக் எனர்ஜி தான் அதிகமாக போகுது, இன்க்ரீஸ் ஆகும் கைனடிக் எனர்ஜி. ஓகே, பிகாஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் என்ன பண்ணாது, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகாது. இவங்க ஐடியல் கேஸ்னு ரெப்ரசென்ட் பண்ண கிடையாது. ஸோ ஐடியல் கேஸாக இருக்கிறப்ப பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும், ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். Right, so this is your perfect answer. And now the next concept, the next question 2010ல கேட்டிருக்காங்க. இது ஒரு JEE question. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். If Cp and Cv denotes the specific heat per unit mass, okay, of an ideal gas of molecular weight m, where R is the molar gas constant, then இதுல எது கரெக்டான ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல எது கரெக்டான எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ m அப்படிங்கிறது டோட்டல், இதெல்லாம் என்னது, ஒரு பர்டிகுலர் யூனிட் மாஸுக்கு தான் சிபியு சிவியு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், எம் அந்த டோட்டல் கேஸ் மோலார் என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட், அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். டோட்டல் மாஸ் மல்டிப்ளை பை சிபி மைனஸ் டோட்டல் மாஸ் மல்டிப்ளை பை சிபி இஸ் ஈக்குவல் டு ஆர். இதுதான் கரெக்ட். ஏன்னா இங்க கொடுத்துருக்க சிபிசிவி எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு யூனிட் மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை காமனா வெளியே எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை எம்னு கிடைக்கும். அந்த பர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. மேம் எல்லாமே ஏவா இருக்கே மேம், நீங்க அட்டென்ஷனா இருக்கீங்களான்னு நான் செக் பண்ணேன். நீங்க அட்டென்ஷன்ல இருக்கீங்களா அப்படிங்கறத நான் செக் பண்ணேன். ஓகே, வெதர் நீங்க அட்டென்ஷன்ல இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணியிருக்கேன். டன், கிளியரா இருக்கு இல்லையா? அப்போ this is very very important. ஓகே, அண்ணா எஸ் நான் சொன்னா கிராஃபை வச்சு அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பசங்களா. நம்ம தெளிவா இல்லாட்டி நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. 2013ல கேட்டிருக்காங்க. இன் அ கிவன் விடி கிராஃப், வால்யூம்க்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் பிளாட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது என்னது, இட் இஸ் சார்ல்ஸ் லா அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரெண்டு ப்ரெஷர் P1 and P2 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. P1 and P2 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் எடுத்துக்கலாமா T, அதில் வால்யூம் 1 எப்படி இருக்கு, வால்யூம் 2 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வால்யூம் 2 இஸ் கிரேட்டர் தேன் வால்யூம் 1 ஆக இருக்கு. அண்ட் ப்ரெஷர் எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ரிவர்ஸ்டா இருக்கும். ஸோ விச் இஸ் P1 இஸ் கிரேட்டர் தேன் P2. ஏன்னா இதுக்கு குட்டி ஆங்கிள், இதுக்கு பெரிய ஆங்கிளா இருக்கு. ரைட், குட்டி ஆங்கிள் பெரிய ஆங்கிள். ஸோ P1 இஸ் கிரேட்டர் தேன் P2 ஆக இருக்கும். மேம் இப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையே, கீழே இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, which is P2 is lesser than P1, P2 is lesser than P1 அப்படின்னு அர்த்தம். ஓகே, P1 தான் கிரேட்டராக இருக்கு அப்படின்னு அர்த்தம். கிளியரா இருக்கு இல்லையா? and now let's go for another one question too, which is 2015ல கேட்ட question. ஓகேவா? 2015ல என்ன question கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். it is very 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 important one actually. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Two vessels separately contains two ideal gases A and B. ரெண்டு வெசல் இருக்கு, அதுக்கு ஐடியல் கேஸ் A and B இருக்கு. ஓகே, at the same temperature. அப்ப TA என்ன டெம்பரேச்சர்ல இருக்கோ அதான் TBயும் இருக்கு. ஸோ அதை நம்ம T அப்படின்னு மட்டும் வச்சுக்கலாம்.
ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, the pressure of A, அதாவது PA எப்படி இருக்காமா, being twice that of PB. ஓகேவா, PA எப்படி இருக்கு, ரெண்டாவது கேஸோட பிரஷரை விட 2 மடங்கு இருக்கு. Under such condition, the density of A is found to be, இந்த கண்டிஷன்ல density of A எப்படி இருக்காம is found to be 1.5 times of density B. The mass, the ratio of the molar weight of A and B is, so molar weight ஓட density அதாவது ratio என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரேஷியோன்னு கேட்குறாங்க. மேம் இது என்ன மேம் பண்ணுறது, டென்சிட்டிக்கு ஒரு ஃபார்முலா படித்தோம், அதுவாக இருக்குமா? டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா படிச்சிங்க? ரோ இஸ் ஈக்குவல் டு என்ன படித்தோம்? பி எம் டிவைடட் பை பிஎம் டிவைடட் பை வேற என்ன ஃபார்முலா வரும்? சாட்ல மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். வாட் இஸ் கோயிங் டு பி த ஃபார்முலா? என்ன ஃபார்முலாக வரும்? வாட் இஸ் கோயிங் டு பி த ஃபார்முலா? என்ன ஃபார்முலா படிச்சோம்? மறந்துட்டீங்களா பசங்களா? மேம் நீங்களே லைட்டாக மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் மேம். எனக்கும் லைட்டாக கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு பசங்களா. ஸோ தட் ஹேப்பன்ஸ் இல்லையா, நம்ம நிறைய படிக்கிறப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் நடக்கிறது சாதாரணம் தானே. ஸோ ஃபார்முலா சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். சால்வ் பண்ணி சொல்லுங்கள். அதுக்குள்ளார நான் ஃபார்முலா ரீகால் பண்ணிக்கிறேன். யாருக்கெல்லாம் ஃபார்முலா என் கூட சேர்ந்து மறந்துருச்சோ அவங்களாம் இன்னொரு டைம் வந்து என் கூட ஜாயின் பண்ணி ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபார்முலா மெமரைஸ் ஆகலை அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ rho is equal to mp divided by rt. Rho is equal to mp divided by RT. Rho is equal to mp divided by RT. So solve பண்ணிடலாமா? இதுதான். So rho is equal to mp divided by RT. நம்மளுக்கு m தேவை. அப்போ இதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாமா? rho RT divided by P is equal to m அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது MA அப்படின்னா இதுவும் A, அடுத்தது இதுவும் ஏவாக இருக்கும். சால்வ் பண்ணிடலாமா? ரெண்டுத்தோட ரேஷியோ கேட்குறாங்க பசங்களா. ஸோ அப்போ MA is equal to என்ன நடக்கும் நம்மளுக்கு? ரோ ஏ ஆர் டி, அடுத்தது ஆருங்கிறது கான்ஸ்டன்ட் கரெக்டா, இன்டூ பி கீழே இருக்கு. அப்போ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். பிபி மேலே வரும், இங்கே எம்பி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரோ பி ஆர் டி, இந்த இடத்துல பிஏ கிடைக்கும். ஸோ ஆர்டிடி இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா ரோ ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க? ரோ ஏ இஸ் கிவன் அஸ் 2 இன்டூ 1.5 இன்டூ ரோ பின்னு கொடுத்துருக்காங்க. பிபி அப்படியே தான் வச்சுக்கணும், டிவைடட் பை ரோ பி, பிஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 2 இன்டூ ரோ பிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1.5 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். நான் மேலேயும் கீழே ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 15 டிவைடட் பை 20ன்னு கிடைக்கும். ஸோ that will be 3 divided by 4. So the exact answer is going to be the option C. Exact answer is going to be the answer C. அப்போ கான்செப்ட் புரியிற வரைக்கும் ஃபார்முலா ஞாபகம் இல்லாத வரைக்கும் தான் பிரச்சனை. கிவன் டேட்டாஸ் எடுத்து ஃபார்முலா மேட்ச் பண்ணிட்டோம்னா அழகாக சால்வ் பண்ணிடலாம். கிவன் டேட்டாஸ் எடுத்து ஃபார்முலா மேட்ச் பண்ணிட்டோம்னா ஆன்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் பசங்களா. இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்மளுக்கு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஹோம்ஒர்க் கொஸ்டினை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்க, ஒரு யோவோட வந்து மார்க் பண்ணிடுங்க. யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின் 2020ல கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, மறக்காம என்ன பண்ணிடுங்க, மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ so மச் ஃபார் யுவர் டைம். டெஃபினட்டா கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்ல என்னென்ன படிக்கலாம், பிசிக்ஸுக்கு என்னென்ன படிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க. கைனடிக் தியரி வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ தட்ஸ் இட் பசங்களா. இன்னொரு செஷன்ல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, know if you are right. Stay tuned பசங்களா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம்.